அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையா. உமதருளால் குருவருள் பெறுவேனே, குருவருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு குரு கொடுத்த தாயே தந்தையே. என் அன்னைக்கு வணக்கம், என் தந்தைக்கு வணக்கம், என் ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்க சார்பாக வருக வருக என வரவேற்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ஆன்மீக வார்த்தையை அறிவியல் விளக்கமும், அந்த ஆன்மீக வார்த்தைக்கு உண்டான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்காதையே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் ஒன்று தான். நீ வேற நான் வேறேன்னு நாம் தான் சத்தம் போட்டுக்கிறோம். படைச்சவங்க யாருமே எழுதலை. இந்த கோயில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த கோயில் வடிவமைச்சு வச்சுருக்கிறதெல்லாம் இந்த மனிதன் வடிவமைச்சத்தை வச்ச மனிதனுடைய வடிவத்தை பார்த்து, மனிதனுடைய வடிவமைப்பை பார்த்து முன்னோர்கள் கோயில் அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த கோயில் அமைச்சு வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் சிறந்த ஞானிகள், அறிவாளிகள், அவங்கெல்லாம் தேவாதி தேவர்கள். இந்த கோயில் உருவாக்கணும் பாருங்கள், அவங்க சாதாரண ஆளுங்கள்ல, அவங்கெல்லாம் தேவாதி தேவர்கள். ஆனால் அந்த கோயிலை ஏன் உருவாக்குனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் அடம்பிடிச்சிக்கிட்டே இருந்தால் நான் ஆயுள் நாள் முழு அதுலேயே தான் கிடப்பேன்னா, அப்போ நீ தொடக்க கல்வியிலேயே கிடக்க வேண்டியதான். நீ உயர்நிலைக்கும் போக முடியாது, மேல்நிலைக்கும் போக முடியாது. அதை ஏன் தெரிஞ்சு வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது சரிகை கிரிகை. யோகம் ஞானங்கிறது தனியாக வந்துடணும். நான் எங்கள் அப்பா தண்ணி ஊற்றினார், கூட்டிக்கண்டி ஊற்றுனேன், 2 அடி இருந்தது. இப்போ எனக்கு குழந்தை 2 அடி வந்துருச்சு, நான் 5 அடி வந்துட்டேன். அது 2 அடி அப்படியே இருக்கிறாரு விநாயகர், நான் 5 அடி வந்துட்டேன். இது ஏன் வளரல, அப்போ ஏன் வச்சாங்க அப்படிங்கிறத அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிற போது தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. அது நம்ம ஒன்று கூடி வாழ்கிறதுக்காக அது வேணும். அப்போ உன்னை படைச்சது யார்? அங்கே இருக்கிறதா, வெளியே இருக்கிறதா, மேலே இருக்கிறதா? மொத்தமாக ஒரு ஆற்றல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது டிவைன் பவர், தெய்வீக ஆற்றலுங்கிறான். உன்னை படைச்சது யார்? உன்னை படைச்சது யார்? அப்போ எது இல்லாத வாழ முடியாது. இந்த உலகத்தில் எது இல்லாத வாழ முடியாது. நிற்க, நடக்க, படுக்க 3 உபயோகப்படுத்துகிற. நடக்கிற, அமர்ற, நடக்க, அமர, படுக்க. என்ன தேவை உனக்கு? பூமி. பூமி இல்லாத நீங்கள் நடக்க முடியுமா? காலை பூமி இல்லாத வைக்க முடியுமா? அந்தரத்தில் தொங்க முடியுமா? நிற்க, அமர, படுக்க, இது தேவை. இது தெய்வமாக நினைங்க, நண்பராக நினைங்க, கடவுளாக நினைங்க. உங்களுடைய பாசையில் என்ன நினைக்கிறீங்க இதை நினைங்க. நீர் இல்லாத வாழ முடியுமா? முடியாது. காற்று இல்லாத வாழ முடியுமா? சொல்லிக்கிட்டே போகலாம். நெருப்பு இல்லாத வாழ முடியுமா? ஆகாசம் இல்லாத வாழ முடியுமா? இறை துகள். அப்போ பஞ்சபோதம் தான் உங்களை வாழ வைக்கிறது ஒழிய வெளியே இருக்கிறத யாரும் வாழ வைக்கல. அப்போ வெளியே இருக்கிறத ஏன் ஏற்படுத்தி வச்சான் தெரிஞ்சுக்கணும். அதை ஏன் ஏற்படுத்தி வச்சான்? வீட்டில் பொண்ணு இருக்குது, பையன் இருக்குது, வேலைக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, வேலைக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க. பொண்ணு வீட்டில் பையன் பிள்ளை பெருசாகிடுச்சு. ஒவ்வொரு வீடாக தட்டி தட்டி கேட்போமா, ஏப்பா உங்கள் வீட்டில் பையன் இருக்குதா, பிள்ளை இருக்குதானே? அப்போ ஒரு திருவிழா வை. திருவிழா வச்சா அங்கே வருவான். அப்போ அந்த வர்றதுக்கு நீ வர்ற அன்றைக்கி அவர் வர விட்டா, அவர் வர்ற அன்றைக்கி நீ வராத போயிட்டா மனசுக்கு பிட்டாகணும். அமாவாசை நாள் வா. குலதெய்வமா அமாவாசை என்னைக்கு வா. சித்தர் சமாதியா பௌர்ணமிக்கு வா. சித்தர்கள் சமாதிக்கு வர்றியா பௌர்ணமி. மனசு பிட்டாகிக்குதில்ல. இன்னைக்கு பௌர்ணமிக்கு போனால் அங்கே பூஜை நடக்கும், அமாவாசைக்கு போனால் குலதெய்வத்தை பார்க்கலாம். அப்போ வெள்ளிக்கிழமை கண்டா அங்கே லட்சுமி கோயில் அம்மன் கோயிலுக்கு போகலாம். செவ்வாய்க்கிழமை கண்டா அம்மா இந்த 4 செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இதையும் செட் பண்ணாங்க. உங்களை ஒன்று ஓடுறதுக்கு எல்லாம் ஒரே நாளில் கரெக்டாக ஐக்கியமாவீங்க. எல்லா நாளும் திடீர்னு வந்தால் அங்கே சனம் சேராதில்ல. அப்போ உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைக்கு வாழ்கிறதுக்காக அதை ஏற்படுத்தி வச்சான். அதை ஏற்படுத்தி வைக்கல. இன்றைக்கி ஒரு நியாயம் நடக்குது. பக்கத்தில் வீட்டு தகராறு, வீடு கட்டுறீங்க, கொஞ்சம் தகராறு அல்லது பங்காளி சண்டை, நாம்ளே தீர்த்துக்க முடியாது. அக்கம் பக்கம் ஒருத்தர் அண்ணா சத்தியா வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, தீர்த்து விடுங்க சொல்கிறீங்க ஐயா கிட்ட. அண்ணா நாளைக்கு அவர் வீட்டுக்கு வந்துடுங்க, சங்கீரிக்கார வீட்டுக்கு வந்துடுங்க, நாயை வச்சுருக்குது. சங்கீரிக்காரன் பெரியாளா? அவனுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? அவன் வீட்டுக்கு வர சொல்கிறேன். இவர் அண்ணா சங்கீரிக்கார்ட்ட போய் சொல்கிறார், அண்ணா நாயை வச்சுருக்குது, வேலூர்கார வீட்டுக்கு வந்துடுங்க. வேலூர்கார கொம்பு முளைச்சி விடா பெரிய அவன் வீட்டுக்கு என்ன வர சொல்கிறேன். இந்த அக்கா போகிறேன் வேண்டாம், ஒரு ஆலமரத்தை வைடா, நிழலுக்கு ஒரு சாமி வைடா. ஏப்பா இன்றைக்கி விநாயகர் கோயிலில் நாயை வச்சுருக்குது, வந்துடுங்க.
அதுக்கு தான் அது உதவும். அது எதுக்கு உதவுது? வாழ்க்கைக்கு, முக்திக்கு. முக்திக்கு 0% உதவாது. முக்திக்கு நீ யாருன்னு தெரிஞ்சதானே உதவா. உள்ளுக்குள்ள ஒரு சக்தி தான் இருக்குது. சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர்களுக்கும் அதுவே ஆட்சி புத்தியினால் அறிந்தோர்கள் பொன்னியோர்கள் போதலத்தில் கோடியிலே ஒருவனுன்று. ஒரு கோடிக்கு பில் கலெக்டர் 5000 பேர் இருப்பான் மாவட்டத்தில். பில் கலெக்டர் இந்த வீட்டு வரி ரசீது பண்ணுறாங்களாம், ரசீது போடுங்க, வீட்டு ரசீது வந்திருக்கிறேன் போடுங்கண்ணா. ஜில்லா கலெக்டர் எல்லாம் ஜில்லா கலெக்டர் ஆக முடியுமா? ஆனால் ஜில்லா கலெக்டர் ஆகிட்டா கார் கேட்டு நீ கார் கதவோடு நீ திறக்க வேண்டியதில்லை. கலெக்டர் கார் கதவு திறக்கிறாரா? என்ன மதிப்பு மரியாதை. ஆனால் ஆக முடியுமா? கஷ்டம். ஆகலானா கஷ்டம். எவ்வளோ கஷ்டம். மூளை வெளியே வந்துடும் படித்து பிடிக்கிறதுக்குள்ள. படித்ததுக்கப்புறம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து. ஆனால் ஒரிஜினலாக படித்து பாஸ் பண்ணுறதுக்குள்ள மூளை வெளியே வந்துடும் காது வழியா. முடியுமா? டெல்லி எய்ம்ஸில் போய் ஒருத்தர் படிச்சுட்டு வர்றாரு, டாக்டரை படிச்சுட்டு வர்றாருன்னா, அங்கே மெடிக்கலுக்கு படிச்சுட்டு வர்றாருன்னா சாதாரண நாள் படிக்க முடியுமா? கஷ்டப்படணுமில்ல. ஆனால் இந்த கஷ்டமே படாத இறைவன் அடைய முடியுமா? முடியாது. புளியோதரை வாங்கி சாப்பிட்டு போகலாம். பொங்கலையும் புரியோதனை கடவுன் அடைய முடியாது. அதை செய்யணும். அதனால் சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர்களுக்கும் அதுவே ஆட்சி புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள். புத்தியினால் அறிஞ்சவன் புண்ணியம் செஞ்சவனப்பா. விட்ட குறை தொட்டகரம் இருக்கணும். அப்பா அம்மா கொஞ்சமாவது ஆன்மீகத்தை நம்ம தேட முடியலையே, என்னென்னமோ சொல்கிறாங்களே, தியானம் கற்றுக்க முடியாத போயிட்டுமேனு அந்த ஏக்கத்தில் போயிருப்பான். அப்பா அம்மா இவன் பிடிச்சிக்கிட்டான், அவன் விட்டுட்டு போனான் பாரு. விட்ட குறை இவன் தொட்ட குறை. அவங்க வாடனை என்னன்னே தெரியாது போனால் இவனுக்கு என்னன்னே தெரியாது. கொஞ்சமாவது அவங்க ஏதோ ஒரு பக்தி மயத்திலேயாவது ஒரு பாட்டு கீட்டு படிச்சுக்கிட்டு ஒரு கந்தர் சஷ்டி தேவாரம் எதையோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். பார்த்து இருப்பாங்க. நம்ம தாத்தாவோ அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் 100% வந்து உட்காரவே முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய வித்தில் இந்த சொத்து கொஞ்சமாவது இருக்கணும். இந்த வித்து கொஞ்சமாவது இல்லாதவங்க ஒரு கோயிலில் பூஜையோ பாட்டு படிக்கிறதோ தேவாரமோ திருமாசமோ ஏதாவது ஒன்று முன்னோர்கள் செஞ்சுருப்பாங்க. அவனை மட்டும்தான் இந்த லைனுக்கு மாற்றி விடும். இல்லைன்னா அங்கே வர முடியாது. முடியவே முடியாது. முடியவே முடியாது. அப்போ புத்தியினால் அறிந்தோர் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவர் ஒன்று பக்தியினால் மனமடங்கிய நிலையில் நிற்பார் பாலிலே மனதை விடார் பரமஞானி. பக்தி எது பக்தி? இங்கே தொட்டு காமிச்ச பாருங்க. இதுதான் பக்தி. இது மேலே பக்தி செலுத்தணும். பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார். அந்த நிலையில் இருக்கிறீங்க. பாலிலே மனதை விடார் பரமஞானி. இவன் பரமஞானி ஆயிட்டான்டா. பாலில் மனசை விட மாட்டான். பாலுனா உலகம். உலக விஷயத்தில் மனசை விட மாட்டான். எங்கே போனாலும் தப்பிச்சு வந்துடுவான். பாலிலே மனதை விடார் பரமஞானி. சுத்தியே அலைவதில்லை சூச்சம். சூச்சம் சூச்சம்னா ரகசியம் பரிபாசை. சூச்சம்னா ரகசியம்னு அர்த்தம். சுத்தியே அலைவதில்லை சூச்சம். சூச்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம். மோட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம். மோட்சம் கண்ணாடி பார்க்க பின்னாடி பிறப்பில்லை. கண்ணாடி கண்டாருக்கு பின்னாடி பிறப்பில்லை. எந்திரிச்சு சொன்னி காலையில் டெய்லியும் கண்ணாடி பாடுறான். சொல்லி வச்சிருப்பான். முகத்தை கண்ணாடியில் பாடுறான். கண்ணாடி கண்டவருக்கு பின்னாடி பிறப்பில்லை. கண் அழுத்தி சொல்லுங்க ரெண்டைட்ட. கண் கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி வருமா? இதெல்லாம் எங்கேயே கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி பிறப்பில்லை. தொட்டில் பழக சுடுகாடு, தொட்டு பழக சுடுகாடு மட்டம். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட்டான். இன்னைக்கு அவர் முட்டுக்காரர் மேலைக்கு மட்டம் போட்டாரு. மட்டம் போட்டாருன்னா என்ன அர்த்தம்? போகலின்னு அர்த்தம். அப்போ தொட்டு பழக சுடுகாடு மட்டம். இவன் சுடுகாட்டுக்கு போக மாட்டான். போக மாட்டான். சுடுகாடு எரிக்கிறது. இவன் உடம்பை எரிக்கிறதுக்கு விட மாட்டான். 1 கோடி ரூபா கொடுத்தாலும் உடம்பை எரிக்க விட மாட்டான். உதைக்கிறதுக்கு தான் விடுவான். விளங்குதுங்களா? தொட்டு பழக சுடுகாடு மட்டம். சுடுகாட்டுக்கு இவன் மட்டம் போட்டான் அப்படின்னா உடம்பு போகாத போகும். புதைக்கிறதுக்கு போகும். மண்மறைவுக்கு போகும். எங்கே போகும்? மண்மறைவுக்கு போகும். எரிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்னோட உடம்பு எரிச்சிடாதீங்கடா சாமி. அப்பா மகராசரா என் குழந்தைங்கள என் உடம்பு அரிச்சிடாதீங்க. அழுங்காமல் கொண்டு நல்லா ஆழமாக பறிச்சு நீ போட்டு மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. சடங்கு சம்பளம் எதுவும் பண்ணிக்காதீங்க. எந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்காதீங்க. நான் உங்களோட தான் இருக்கிற எங்கேயும் போடின்னு சொல்லிட்டா இவன் தொட்டு பழக. முதல்ல என்ன சொன்னேன்? கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி பிறப்பில்லை. அப்புறம் படி அதை தொட்டு பழகணுமில்ல. கண்ணாடி கண்டுட்டேன், உனக்கு உபதேசம் கொடுத்துட்டேன். கண்ணாடி கண்டவனுக்கு பின்னாடி பிறப்பில்லை. அப்போ பிறப்பில்லைன்னா நீ தொட்டு பழகணுமில்ல. தொட்டு பழக நமஸ்காரம் சொன்னல. ஆத்ம நமஸ்காரம். தொட்டு பழக சுடுகாடு. இவன் சுடுகாட்டுக்கு போக மாட்டான். இதுதான் சுடுகாட்டுக்கு போக மாட்டான். இவன் தான் சுடுகாட்டுக்கு போக மாட்டான். புரியுதுங்களா? இவனுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். வேற எவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது.
அதனால் சித்தர் ஞான மார்க்கத்தில் உடல் உசுறு மனசுக்கு தான் மதிப்பு வழியோ, பெண்களுக்கு அங்கே போகக்கூடாது இங்கே வரக்கூடாது. உருவ வழிபாட்டில் ஏன் அந்த 4 நட்சத்திரம் எம்மகண்டம் வச்சுருக்காருன்னா, 7 நாளுமே வெள்ளிக்கிழமைங்கிற பேர் வச்சா உங்களுக்கு புழங்குறதுக்கு புரியுமா? வெள்ளிக்கிழமை 1, வெள்ளிக்கிழமை 2, வெள்ளிக்கிழமை 3 வச்சா நீங்கள் புழங்குறதுக்கு புரியுமா? நல்ல வார்த்தையே பூரா இருந்தால் கெட்ட வார்த்தைன்னு ஒன்று வரலாம். நல்ல வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் தெரியும்? எல்லாமே நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னு அதுக்கு செட் பண்ணி வைக்கலினா இது நல்ல வார்த்தை. அடே முட்டாளேன்னு சொல்லலினா அறிவாளிங்கிற வார்த்தை எப்படி தெரியும்? இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் தான் இது நல்லதுன்னு தெரியும். கெட்டவனு ஒன்று இல்லைன்னா நல்லவன் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பேன்? அப்போ உலகத்தில் 2 தான் இருக்கும். ஆப்பிளும் இங்கேயே தான் விளையுது, அரளி இங்கேயே தான் விளையுது. அரளி சாப்பிடுவோமா? ஆப்பிள் தானே சாப்பிடுவோம். அது தெரியுதுல்ல. அப்போ எனக்கு ஏன் மற்ற தெரியும்? நெருப்பு கரண்டை சொட்டா துட்டுரும்னு தெரிஞ்சுக்குது, அது மட்டும் தெரியுது. ரயில் விழுந்தால் நம்ம வந்து கேஸு கிடையாது அப்படின்னு தெரியுது. அப்போ பஸ்ஸில் போய் விழுவலாமா? அப்போ மனசு ரயில் விழுவக்கூடாதுன்னு மனசு பிட்டாயிருக்குதுல்ல. இது ஏன் பிட்டாக மாட்டேங்குது? அப்போ எல்லா பக்கம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம். அப்போ தெய்வம் வந்து ஒன்று தான், அது உயிர் சக்தி தான், நமக்குள்ளே இருக்குது. பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. இப்போ பெண்கள் அங்கே போகக்கூடாது வரக்கூடாது எங்கே கூடாது சொன்னால், இந்த உலகத்தில் 140 கோடி பேர் இருக்கிறான். இந்தியாவில் உலகத்தை விட்டுருங்க. 70 கோடி ஆண்கள், 70 கோடி பெண்கள். இந்த 70 கோடி ஆண்கள் அந்த பெண் வயிற்றிலிருந்து வந்தவனா இல்லை ஆண்கள் இருந்து வந்தானா? அப்போ 140 கோடி அந்த பெண் தாய் தானே. எங்கேயாவது ஆம்பளைக்கு ஏதாவது இந்த இயற்கையாக இருக்கிற பொருளுக்கு ஆண்கள் பேர் ஏதாவது வச்சிருக்கிறானா உலகத்தில்? பூமாதேவி, கங்காதேவி, யமுனாதேவி, சக்தி தேவி, எல்லா தேவியும் வச்சிருக்கிறான். இந்த ஆணுக்கு ஏதாவது வச்சிருக்கிறானா தேவன்னு சொல்லி? ஆண்களுக்கு பேர் வைக்கலையில்ல. காரணம் அவங்கள மதிக்கணும். எந்த ஆன்மீக மார்க்கத்துக்கும் போக வேண்டாம், எங்கேயும் உபதேசம் வாங்க வேண்டாம். கட்டிய மனைவி குலதெய்வம் நினச்சின்னா தெய்வம் கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிடும். உபதேசம் வாங்க வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம். தவறான வார்த்தையில் மனைவி திட்டக்கூடாது. அவள் தான் என் குலதெய்வம் ஐயா அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் புண்ணிய லோகத்துக்கு போவான். ஒரு குருநாதர்கிட்ட போய் உபதேசம் வாங்க வேண்டியதில்லை. அவன் பொண்டாட்டி கட்டுனவ இருக்கிறா பாரு, எனக்கு இந்த மாதிரி கணவர் அமைறதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ, என்ன தவம் செஞ்சனோ ஆண்டவனே நினச்சி வயிறுக்குள்ளார பறக்கிறா பாரு. அந்த தாய் அவளுடைய நினைப்பை இவனை வந்து முக்தி அடைய வச்சிடும். முக்தி அடைய வச்சிடும். விவசாயி விதை போட்டான், மார்க்கெட்டுக்கு போயிட்டான், அங்கே போயிட்டு அங்கே போயிட்டான், வியாபாரம் வச்சுட்டு அந்த விதையை அந்த மண் வாங்கி வளர்த்து விடுதா தூக்கி எறிஞ்சிருதா? அப்போ எவ்வளோ உயர்ந்தது. அவன் போட்டு போயிட்டானேன்னு அசால்ட்டாக இருக்குது அது. அப்போ கணவன் மனைவி வாழ்கிறாங்க, வாய் வேறுமா ஆயிட்டா, தொழில் விஷயமா வெளியூர் போயிட்டார். கணவர் வெளியூர் போயிட்டாருன்னு கணவர் கொடுத்த குழந்தைய உள்ள வளர்த்துறாளே இல்லையா? அப்போ நம்ம யார் உயர்வான்னு நினைக்கணும்? காசிநாதனே என் தெய்வம் சொல்கிறான் ஒருத்தன். டே கட்டிய மனைவி குலதெய்வம், தெய்வம் இல்லாத மனைவி இல்லைங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்கிறான் மனைவி இல்லாத தெய்வம் இல்லை. கரெக்டு. என் மனைவி இல்லை, எனக்கு வாரிசு இல்லை, என் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு ஆள் இந்த பக்கம் எங்கள் அம்மா இருக்கிறா, இந்த பக்கம் என் மனைவி இருக்கிறா. கட்டிய மனைவி குலதெய்வம் ஏன் சொல்கிறான்? பெத்த தாய் குலதெய்வம்னு சொன்னானா? சொல்லலை. ஏன் கட்டிய மனைவி குலதெய்வங்கிறா? எங்கள் அம்மா போயிட்டா, காலம் முடிஞ்சு போச்சு. தாயும் பெண்ணு தாரமும் பெண்ணு. குழந்தை ஆறிட்டு கிடைக்கும், குழந்தை ஆறிட்டு கிடைக்கும். அப்போ குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? குழந்தை. ஆனால் பெண்ணா குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு குழந்தை வேணுமில்ல. எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, அந்த வாரிசு யாரு கொடுப்பா? மனைவி தான். அவள் தானே குலதெய்வம். அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ அவளை போய் தீட்டு நீ வரக்கூடாதுன்னா, ஐயோ தீட்டே அடிக்கலையே, முழுகாமல் இருக்கிறாளே, முழுகிட்டே இருக்கிறாளே, பாசந்தவராது முழுகிறாளே, முழுவாது இருக்க மாட்டேங்கிறாளே, 1 கோடி ரூபா செலவு பண்ணுறானே, அந்த தீட்டு நின்றா தான் நீ வருவ. தீட்டு இல்லைன்னா எப்படி குழந்தை வரும்? அப்புறம் அந்த தீட்டை குறை சொன்னா, குறை சொல்கிறான் பாரு, அவன் தான் தீட்டு குறை சொல்கிறான் பார்த்தியா? அவனுக்கு தான் தீட்டு வந்து, அவனே தீட்டில் வந்தவன் தானே. அந்த தீட்டில் வந்தவன் தான் அவனே. அதனால தான் சொல்கிறது, அந்த புற வழிபாட்டில் வந்து என்னென்னா உங்களை பயப்படுத்தி வைக்கிறதுக்காக சில டெலிவரி சொல்லி குடிச்சாத்தா வேலையெல்லாம் இருக்குது. அதை நம்ப வேண்டாம். எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமே அந்த 1 கோடி வாழ்கிறதுக்காக அது வேணும். நான் சொன்னல முதல்ல 1 கோடி வாழ்கிறதுக்காக வேணும். முக்தி அடையிறதுக்கு 0% கூட உதவாது. அப்போ சொன்னல, அப்போ நீ யார்? தான் என்ற தான் ஒன்றே தெய்வம், தான் என்ற தானே தான்.
தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம். நான் தான், எனக்குள்ளே இருக்குது தெய்வம் சொல்லுது. தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம். தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது. சிவலிங்கம் பார்த்தீங்கல்ல, சிவலிங்கம் முத்திரை கீழிருந்து காட்டுவான். இது ஒரிஜினல், தலைகீழாக படிக்கிறோம். யா வா சி மா நா மேலிருந்து வந்தது. நம்ம இங்கிருந்து தலைகீழாக தானே போகிறோம். நா மா சி வா யா. அங்கே முதல் உற்பத்தியானது விண்ணு தானே. விண்ணுக்கு யா. ரெண்டாவது வந்தது காற்று, காற்றுக்கு வா. மூணாவது வந்தது நெருப்பு, நெருப்புக்கு சி. நாலாவது வந்து நீர், நீருக்கு மா. அஞ்சாவது வந்தது மண், மண்ணுக்கு நா. அப்போ நம்ம பாடுறது தலைகளாக தானே படிக்கிறோம், நேராக படிக்கலையில, தலைகளாக தான் படிக்க முடியும். அப்போ நமச்சிவாயா ஏன் அப்படி வச்சிருக்கிறான்? அப்போ அதுதான் முறை. இங்கே நம்ம நேரடியாக மின்னுக்கு போக முடியுமா? சங்ககிரியிலேருந்து இங்கே வந்துட்டாரு, இங்கேருந்து சங்ககிரிக்கு ஒரே அடி கால் எடுத்து வைக்க முடியுமா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வைக்க முடியும். அப்போ மண் நான் இல்லை, நீர் நான் இல்லை, நெருப்பு நான் இல்லை, காற்று நான் இல்லை, விண்ணு நான் இல்லை. இதெல்லாம் சுட்ட பழம். இதெல்லாம் என்ன பழம்? இதெல்லாம் சுட்ட பழம், அழுக்கட்டி இருக்குது. சுடாத பழம் விண்ணுக்கு மேலே இருக்குது. சுடாத பழம் என்ன? நாதம், ஜோதி, சிவனு, சக்தி, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அண்டு ஸ்பேஸ். 4. இந்த 4 சேர்ந்தது ஒரு அணு. பிரம்மாவுக்கு 4 தலை வச்சுருப்பான். அப்போ படைப்புன்னா ஒரு உசுர்னா அணுவில் உசுர். அந்த அணுவில் 4 இருக்குது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அது சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு 4 இருக்குதா? காலம், தூரம், வேகம், பருமன், இந்த 4 இருக்குதா? அதில் 4 கோட்பாட்டுக்கு உட்பட்டது அந்த அணு. அப்போ படைப்புக்கு என்ன வச்சு காமிக்கிறான்? தலையில் எவ்வளோ சொன்ன நல்ல கோயில் படைச்சவன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும். பிரம்மாவுக்கு மட்டும் 4 தலை வச்சுருக்கிறான்ல. அப்போ 4 செவ்வறு சேர்ந்தா தானே சதுரகிரி. சதுரம் 4 சேர்ந்தா தானே வரும். அப்போ யார் சதுரகிரி எங்கே இருக்கிறான்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 1 2 3 சதுரம். இதுதான் சதுரகிரின்னா மலை. இதுதான் மலை. சதுரகிரி இதே தான். சதுரகிரி இதுவே தான். திரிகோண மலை, மும்மலையும் இவன் தான். சிவம், சக்தி, மகாவிஷ்ணு மனம் இருக்கிற இடம் பிரமிடு. திரிகோண மலை, திருமூர்த்தி தங்கி இருக்கிற இடம். சிவம், மகாவிஷ்ணு, பிரம்மா. இது அதாவது படைத்தல். இங்கே மனசு இங்கிருந்தால் உற்பத்தி ஆகுது. இதான் திரிகோண மலை. பிரமிடு வடிவத்தில் பார்த்தாலும் திரிகோணத்தில் இருக்குல்ல, மும்மூர்த்தி இருக்கக்கூடிய இடம். மும்மூர்த்தி, திருமூர்த்தி மலை. திருமூர்த்தி மலைனா கிரினாலும் தலை தான், மலையினாலும் தலை தான். உடலுக்கு மலை தலை, உடலுக்கு மலை தலை. பூமிக்கு தலை மலை, பூமிக்கு மலை தலை. அதனால தான் மலையை வெட்டிடாதீங்கடா. தேரை இருக்குது, உசுர் இருக்குது. கல் குவாரி வேணுன்னா கூட சமதளத்தில் நோண்டி கல் எடுங்க. எப்படி மண் எடுக்கிறீங்க, தண்ணி எடுக்கிறீங்க, அதே மாதிரி கல்லை சமதளத்தில் தோண்டுங்கடா. மண்ணுக்கு மேலே இருக்கிறத வெட்டினா களத்தை வெட்டின மாதிரி ஆயிரும்டா, பாவம்டான்னு சொல்லி பெருமாளையும் முருகரையும் கொண்டு மேலே பெரியவங்க வச்சு பழக்கினாங்களா. மண்ணுக்கு தலை மலை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மண்ணுக்கு தலை மலை, இந்த உடலுக்கு மலை தலை. இதையெல்லாம் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஆன்மீகத்தில் நிலைக்க முடியும். ஆன்மீகத்தில் தொட்டு உபதேசம் கொடுத்துட்டு பண்ணுங்க, கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுங்க, டெய்லி வந்துடுன்னா உனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். தெளிவு கிடைக்காது. தெளிவு தான் ஆன்மீகம். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு ஒன்றும் இல்லாத இடத்துக்கு உன்னால் எங்கே பிரிக்க முடியலையே, அதுதான் முக்தி. முக்தி போகிறோம்னா அதுதான். அப்போ அறிவில் தெளிவு. அறிவில் இதுக்கு மேலே உன்னால் சிந்திக்க முடியல, எல்லாமே தெளிஞ்சிட்ட அறிவில். அதுக்கு பேர் தான் ஜீவ முக்தின்னு சொல்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ சதுரகிரி இதுதான், சதுரகிரி இதுதான். 6 மலை இதுதான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாதாக, விசிக்தி, ஆக்கனே. 6 மலை, 6 படை. 6 படை. சண்முக பீடம், சக்தி பீடம், சரவண பவா. ஓம் சரவண பவா. ஓம்ங்கிறது நெத்தி மையம், புருவ மையம். ஓம் இம். ஓம் இம்மு முடியுதில்ல, இங்கே ஓம் தொடங்கி இம்மு முடிகிற இடம், அந்த ஓம் உட்காந்து இருக்கிற இடம் இதுதான். இதுதான் அக்னி நேத்திரம்னு சொல்லுவான், ஓம் இருக்கக்கூடிய இடம். இந்த ஓமை சுற்றி உடம்பு. உடம்புக்கு என்ன? ச ர வா ந பா வா, சரவண பவா. இந்த சரவண பவான இந்த 6 எழுத்துக்கு மையம். அப்போ இந்த புருவ மையத்துக்கு உள்ள, பிடரி கண்ணுக்கு உள்ள, வலது காதுக்கு உள்ள, இடது காதுக்கு உள்ள, உச்சி முனைக்கும் உள்ள, சிறுநாக்குக்கு மேலே, இந்த 6 மையம் எங்கே போக்ஸ் ஆகுதோ அதுதான் பிட்யூட்டி கிளாண்டு, சுழுமுனை நாடி, சிற்றம்பலம். வள்ளலார் சொல்கிற சிற்றம்பலம். பிட்யூட்டி கிளாண்டு, சிற்றம்பலம், சுழுமுனை நாடி, அக்னி நேத்திரம், சண்முக பீடம், சதாசிவ பீடம், சக்தி மையம், மனம் மையம், எல்லாம் இந்த ஒரு இடத்துக்கு 100கணக்கான பேர் இருக்குது. நீ எந்த பேரை வச்சுக்கிறியோ வச்சுக்கோ. இது பொன்னம்பலம், இது சிற்றம்பலம். இந்த 2க்கு இடையில காலாமணி விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். சிற்றம்பலம், பொன்னம்பலம் 2 மத்துக்கு இடையில வெறியுது. அவ்வளோதான் 2 மத்தியில். அதனால் இதுதான் உங்களுக்கு
அப்போ வந்து 6 மலை. 7 மலை எங்கே இருக்குது? இதே தான். அப்போ சதுரகிரி இதுதான், 6 மலை இதுதான், அடுத்தது 7 மலை. 7 மலைக்கு மேலே மலை இல்லை. 8வது வந்து அஷ்டாங்க யோகம் சமாதி நிலை. சமாதி நிலை தான். சமாதி நிலைன்னா சமாதி ஆகிறதில்ல, சமத்து ஆதிக்கு சமமானவன். நான் யாரு? ஆதிக்கு சமமானவன். இயமம் நியமம் ஆசனம் பிரணாயம் பிரத்யாகார தாரணை தியானம் சமாதி நிலை. அமீபா சமீபா கிபீமான்னு முதல்ல வச்சுருந்தாங்க, ரொம்ப 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்புறம் பட்டினத்தார காலத்தில் மறுபடியும் வள்ளலார் காலத்தில் வரும்போது அது மறுபடியும் என்னாச்சுன்னா இயமம் நியமம் ஆசனம் பிரணாயம் பிரத்யாகார தாரணை, இதுதான் தியானம். தியானத்துக்கு உண்டான இடமே உச்சி தான் தியானம். இது தாரணை தியானம். தியானத்துக்கு அடுத்து சமாதி நிலை 8வது நிலையை வச்சாங்க. அதிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தினாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆகினை, துரியம், துரியாதீதம் இப்படின்னு மறுபடியும் எளிமை. இப்போ இருக்கிறது இந்த நடைமுறையில் இது 8. துரியாதீதங்கிறது 8வது நிலை. இப்படி வச்சுருக்காங்க. அப்போ சதுரகிரி இதுதான், 6 மலை இதுதான், 7 மலையான உச்சி 7வது மலை இதுதான் பிரம்மரந்திரம். இங்கே தானே சொர்க்கவாசலுக்கு போகிறோம். அப்போ 7 மலை இதுதான். அப்புறம் அண்ணாமலையும் இதுதான். அண்ணாக்கு எங்கே இருக்குது? இதுக்கு மேலே இந்த மலை என்ன இருக்குது? பேர் அண்ணாமலை. 6 மலை இதுதான், 7 மலை இதுதான், அண்ணாமலை இதுதான், இமயமலை. இது என்ன? இமையா. இதுக்கு மேலே இருக்கிறது என்ன? இமயமலை இதுதான். பாமா ருக்மணி எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்கிறாங்க. கண்ணன் எங்கே இருக்கிறா? கண்ணுக்குள்ளே அவங்களுக்கு துணையாக இருக்கிறான். கண்ணன் அவன். 2 பேர் பாமா ருக்மணி இங்கே தான் இருக்காங்க. கண்ணன் அவனு இங்கே தான் இருக்கிறாங்க. ஆச்சா. காமாட்சி இங்கே இருக்கிறா, மீனாட்சி இங்கே இருக்கிறா, விசாலாட்சி உச்சியிலிருந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறா. காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. புரியுதுங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இதுதான். அதனால் சக்தியே பராமரம் சொல்லியாச்சு. தானென்ற தானே தான் ஒன்றே தெய்வம், தகப்படும் தாயும் அங்கே புணரும் போது நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை என்னாலும் வணங்கி நில்லு. நாதன் அந்த விந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாதம். நாத விந்து கலாதி நமோ நமக அப்படிம்பார் அருணகிரி பெருமான். நாத விந்து 2 கலந்தது. நாதமும் தாயும் தந்தையும் 2 பேர் சேர்ந்த நாத விந்து கலாவி நமோ நமோ. இந்த 2 கலந்தா தான் குட்டி வரும். புரியுதுங்களா? அப்போ உன்னை படைச்சது எது? உங்கள் ஒப்பம்மாவுடைய சுக்கில சுரோனிதம். அதுதான் நீ படைச்சது. இதுக்கு மேலே ஏதாவது தெளிவாக பாட்டு சொல்ல முடியுமா? எப்படி சொல்லிட்டு போயிருக்கிறார் அகத்தியர் பெருமான. எவ்வளவு உபதேச பாடல் இது, உபதேச பாடல். தானென்ற தானே தான் ஒன்றே தெய்வம். அந்த தெய்வம் எது? தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது நான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை என்னாலும் வணங்கி நில்லு. வணங்கி நில்றா, அவனை வணங்கி நில்றா, விரை பண்ணிடாதரா. இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே. ருசியாக இருக்குது வெட்டு வீணாக நாசமாக போயிடாதரா. செட்டு தெருவோட கிடப்பைடா. அதை தேக்கி வைடா, ஸ்டாக்கு வைடா, பத்திரமா வைடா. மாதம் 2 நாளைக்கு வைடா. மாதம் 2 பிரதோஷம் நடக்கிற மாதிரி மாதம் 2 நாளைக்கு தான் ஆண் பெண் நட்பு வச்சுக்கணும். பெரியவங்க சொல்லிட்டு போனது. மாதம் 2 பிரதோஷம் தான் நடக்குது அந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் நம்மள இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது இந்த ஆன்மீகத்தில். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது. ஒரே நாளையில் நான் 30 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் கொட்ட முடியாது. ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகத்தை கேளுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உபதேசம் வாங்க வந்தீங்க, இவர் வந்தார் ஒருத்தர், நீங்கள் வந்து வேலூர்ந்து வந்திருக்கிறீங்க ரொம்ப தூரத்தில். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். நான் 1000 தெரிஞ்சது சொல்லலாம். உங்களுக்கு என்ன மனசில் தோணுது கேளுங்க. கேட்டு தெளிவுபட்டுட்டு போங்க. இந்த காம்பவுண்ட் விட்டு போகும்போது இறைவனை தேடி அலையிற நினப்பு வரக்கூடாது. இறைவனை அடையில முடியலைங்க, இறைவனை அடைய முடியலையே, காட்டி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஏக்கம் இருக்க வேணுமோலையோ இறைவனை தேடி அலையக்கூடாது. நீங்கள் போங்க, எங்கே வேணாலும் போங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எல்லா யாத்திரைக்கும் போங்க, வாங்க, பிடிங்க. எல்லாமே நல்ல புண்ணிய செயல். என்ன செயல்? நல்ல செயல். ஒரு மகான்ட்டு போய் கேட்டார், சாமி கோயில் கட்டி வச்சனே, நான் ஒரு கோயிலே ஊருக்கு கட்டி கொடுத்துருக்குறேன், விநாயகர் கோயில் 10 லட்சம் ரூபாயில். அதில் நல்ல பாவமா புண்ணியமா அப்படிங்கிற, அது நல்ல செயலப்பாங்கிறார். இவன் கேட்குறத அதில் புண்ணியம் கிடைக்குமாங்கிறான். நல்ல செயலப்பாங்கிறாரு. சாமி நான் 10 பிள்ளைங்கள் படிக்க வச்சுருக்கிறேன் சாமி, அதில் புண்ணியம் கிடைக்குமா சாமி? நல்ல செயலப்பாங்கிறார். சாமி நான் ஊருக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுத்துருக்குறேன் சாமி, அதில் புண்ணியம் கிடைக்குமா சாமிங்கிறார். தம்பி நல்ல செயலப்பாங்கிறார். இப்படியோ ஒன்றும் சொல்லிக்கிட்டே போகிறார்.
என்னங்க நல்ல செயல்னு சொல்கிறீங்க, புண்ணியத்தை பற்றி கேட்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீ பள்ளிக்கூடம் படிக்க வச்சாலும் சரி, பள்ளிக்கூடம் கட்டி வைக்கலினாலும் பரவாயில்ல, நீ 10 பிள்ளைங்களை படிக்க வைக்கலினாலும் பரவாயில்ல, கிணறு வெட்டலினாலும் பரவாயில்ல, படைச்சவன் தண்ணி ஊற்றுறான்னு சொல்லுவாங்க. எவனோ ஒருத்தன் செய்வான். அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உன்னால் அடுத்த குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது. தவறான தொழில் செஞ்சு 5 கோடி சம்பாரித்து 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு கோயில் கட்டி வச்சா எப்படி அது புண்ணியம் கிடைக்கும்? தவறான தொழில் செஞ்சு 5 கோடி சம்பாரிச்சிட்டேன், 5 லட்ச ரூபாய்க்கு ஊர் கட்டி கொடுத்துட்டா இவன் என்ன இந்த வாயுள்ளவும் வாழ்த்தவன் 5 கோடி கட்டி 50 லட்ச ரூபாய் கட்டி கொடுத்தான். இறைவன் கணக்கு போட்டுக்கிற சரியான நேரத்தில் அடி வைப்பானே. தவறான தொழில் செஞ்சு காசு பணம் சம்பாரிச்சா மனிதனை ஒரு மனிதன் அழிஞ்சு போகிற மாதிரி இதுன்னு சொல்லலை. ஒரு மனிதன் அழிஞ்சு போகிறதுக்கு என்னென்ன தொழில் இருக்குதா, ஒரு மனிதன் கெட்டு போகிறதுக்கு என்னென்ன தொழில் இருக்குதா, அந்த தொழிலெல்லாம் செஞ்சு எப்படியாவது பணக்காரனானா சரின்னு மனிதன் அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான தொழில் செஞ்சு பணக்காரன் ஆனா அது கடவுள் எப்படி, அது உங்களுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும்? பாவம் தான் கிடைக்கும். பள்ளிக்கூடம் கட்டி வச்சாலும் புண்ணியம் கிடைக்காது, 10 பிள்ளைங்களை பட்டி வச்சாலும் புண்ணியம் கிடைக்காது, கிணறு வெட்டி வச்சாலும் புண்ணியம் கிடைக்காது. அதுக்கு பேர் நெல். அதான் சொன்னார், நீ செய்கிறது நெல்ல செய்யலப்பா. புண்ணியம் கிடைக்கிறதுனா அவங்க வாழ்த்தணும், மகராசை அப்படின்னு வாழ்த்தணும். இவனால் எங்கள் குடும்பமே அழிஞ்சு போச்சு, இதெல்லாம் எங்கள் குடும்பமே கெட்டு போச்சே, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, அநியாயமாக போச்சேன்னு ஊர் ஊரா குமரிட்டு மாறாக அடிச்சுக்கிட்டா அந்த பணத்தை, அதில் வந்த பணம் எப்படி அந்த குடும்பம் நல்லாயிருக்கும்? சரியான நேரத்தில் அடி வைப்பான் ஆண்டவன். உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்கள்? முள்ளு குத்தம். இது முள்ளுள்ள பாதை, இது பூவுள்ள பாதை, இது கல்லுள்ள பாதை. 3ஐயும் காமிச்சு கொடுத்துட்டேன். உனக்கு எந்த பாதையில் சௌகரியமோ அது போ. நான் சொல்கிறதுக்காக நீ போகக்கூடாது. இப்போ நான் தவம் கொடுக்குற போது உபதேசம் கொடுக்குறேன். உங்களுக்கு முதல்ல பாருங்கள், ஒரு வெள்ளத்திரை வரும், அப்புறம் சிகப்புத்திரை வரும், மஞ்சத்திரை வரும். நான் வடலூர் இருக்கிற திரை 7 திரை 7 சொல்லிவிட்டேன். நீ முயற்சி பண்ண மாட்டேன். நான் சொன்ன மாதிரி திரை இதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ சங்கிரிலேருந்து அவருங்க வந்திருக்கிறார், அவருடைய அட்ரஸ் கொடுத்துட்றாரு வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ நான் அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போகிறேன். இவர் வரும்போது பள்ளி வளர்த்துக்கிட்ட ஒரு பஸ்ஸை பார்த்துருப்பார், கருங்கல் பாளையத்தில் ஒரு பஸ்ஸை பார்த்துருப்பார், பன்னீர்செல்வம்கிட்ட ஒரு ரயிலை பார்த்துருப்பார். சங்கி இதே மாதிரி நம்ம போது கரெக்டாக தட்டுப்படுமா? நீங்கள் பார்த்த பொசிஷன் அந்த காட்சியவே நான் பார்க்க முடியுமா? ஆனால் அந்த இடத்துக்கு போகலாமல்ல. அப்போ அறிவறிந்த மகான்கள் சொல்கிறது அந்த இதுதான் நிறைய பேர் குழப்பிக்கிறது. ஒருத்தர் கண்ட காட்சின்னு ஒரு காங்க முடியாது. காங்க முடியுமா? இந்த தெளிவு வந்துட்டீங்கன்னா ஆன்மீகத்தை முத்தி அடைஞ்சிடலாம். இல்லைங்க ஏங்க மேலே நல்ல மஞ்சள் நிறமாக பொன் நிறமாக தெரியுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் அப்போ நான் ஒன்று சொன்னேன்னா நான் சொன்னத்தை வச்சு நீ பண்ணிக்கிட்டு இருப்பேன். உனக்கு அது அப்படியே காட்சி ஓடுற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து 5 நாளைக்கு இதை நினச்சிக்கன்னு சொல்லிட்டுனா கண்ணை மூடினா இது வரும், பதிவாயிடுதில்ல. எதையுமே உனக்கு காட்டக்கூடாது. ஏன் படத்தை கூட கொண்டாந்து வைக்கல உங்ககிட்ட? மரியாதை கொடுக்குறப்போ எதுவும் தெரியக்கூடாது. எந்த படம் தெரிஞ்சாலும் நீங்கள் மேலே போக முடியாது. ஒரு கடவு தூக்கி போட்டால் கீழே விழுந்துருதில்ல. அப்புறம் இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் நீ எப்படி முக்தி அடைவ? மண்ணில் தான் இருக்க முடியும், மண்ணில் தான் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள், 2வது தவத்தை பாருங்கள். தவத்தை இடத்துல வைக்காதீங்க. நான் அப்படி யாருக்கும் சொல்லித்தரதில்லை. உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் 60 வருஷம் வரைக்கும். ஆனால் 20ல் தெரிஞ்சுக்கணும். 20ல் தெரிஞ்சுக்காதவன் 60ல் தெரிஞ்சிக்க முடியாது. 2 எட்டில் தெரிஞ்சுக்கணும், 2 எட்டில் தெரிஞ்சுக்க சொல்கிறார் அகத்தியர். 6 எட்டுலையாவது தெரிஞ்சுக்கணும், 48ல் இல்லை. 48வது வயசில் கூட தெரிஞ்சுக்கலைன்னா 8 எட்டில் நீங்கள் பூர்த்தி 8 எட்டு சஷ்டியத்தை பூர்த்தி வந்துடும். 8 எட்டு 64. 8வது எட்டு தொடங்குச்சுன்னா சஷ்டியத்தை பூர்த்தி வந்துடும். அப்போ ஒரு எட்டில் ஒரு எட்டுனா 1லிருந்து 8 முடியணுங்கிறதுல 1 வயசு தொடங்கிட்டாவே 8வது வயசு. 9 பிறந்துட்டா 2வது எட்டு, 17 பிறந்துட்டா 3வது எட்டு, 25 பிறந்துட்டா 4வது எட்டு. புரியுதுங்களா? இப்படி 8 எட்டில் இவனுக்கு சஷ்டியத்தை பூர்த்தி கொண்டாடிடுவான். அதுக்கப்புறம் இது சொன்னால் ஏறாது. அவன் ஏற்கனவே 60 வருஷம் பதிவு பண்ணியிருக்கிறான் பாரு. அதைத்தான் நான் போய்ட்டு கேள்வி கேட்பான். நம்மளுக்கு பித்து பிடிச்சிக்கும். ஐயா நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க, இங்கே நான் 60 பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். ஐயா அங்கே ஒரு போர் யாத்திரை போட, அங்கே சாமி நல்லா அருமையாக 6 அடியில் இருக்குது. ஐயா நான் சொல்கிறது கேள்வி. ஐயா இந்த சாமி போய் நல்லா இருக்குமா திருப்பி அதுக்காக தான் அந்த இத்து போனதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏறாது, மண்டையில் ஏறாது. அது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்குது வேறு 60 வருஷமாக. அதுதான் திருப்பி கொட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா இதுலேயே குடியிருக்கணுங்கிறது இல்லை. நீச்சல் பழகிக்கிறீங்க, டிரைவிங் பழகிக்கிறீங்க, தேவைப்படுறப்போ ஓட்டலாமல்ல. 60 வருஷத்தில் போய் டிரைவிங் பழக போவானா? கையால் நடுக்குமே. ஆனால் பழகி இருக்கிறவன் நீங்கள் 70 வயசுக்காரன் கார் டிரைவராக இருக்கிறல்ல சில வீட்டில். 70 வயசானவங்க கூட கார் ஓட்டிகிட்டு போகிறாங்கல்லங்க. ஆனால் புதுசாக பழக முடியுமா? 20 வயசில் பழகணும் தானே. அதனால் நீங்கள் சின்ன வயசில் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை விட்டுறாத கடைப்பிடிங்க. தீவிரமாக கடைப்பிடிக்கிறதுக்கு குடும்ப பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீவிரமாக கடைப்பிடிங்க. நான் சொல்கிறது அதுதான் சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குதுன்னு குடும்பத்தை தொட்டக்கூடாது.
அதுதான் நான் மனைவி மக்களுக்கு சொன்னேன். இல்லை நீ குடும்பம் ஆகாது இருந்திருக்கணும். அந்த மாதிரி புண்ணியம் இருந்து பிறந்து வள்ளலார் மாதிரி ராமர் சொன்னார் மாதிரி மனைவி இருந்தாலும் மனைவி ஏற்றுக்காத பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்தால் ஓகே, அது ஒரு புண்ணியம். குடும்பம் வந்துருச்சு, நம்மளை நம்பி ஒருத்தர் வந்துட்டா, குழந்தை பெத்தாச்சு, அவங்களுக்கு நிறைவு பண்ணணும். ஆமாம் சந்தோஷம், நம்ம குடும்பமாக இருந்தோம். இப்போ நம்ம வீட்லேயே இருக்கிறோம், எனக்கு கொஞ்சம் தியானத்துக்கு வேணும், நான் செத்தி ஆசிரமத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே வேணும், டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வெளியே போயிட்டு வரதுக்கு இடைஞ்சல் பண்ணாதம்மா, உனக்கு என்ன வேணும், எனக்கு அனுமதி கொடுமா, அனுமதியோடு போயிட்டு வரணும், பயந்துட்டு கூடாது. பெண்டு பிள்ளை இல்லாதவன், பிழைக்க வழி தெரியாதவன், சண்டையினால் வீட்டை விட்டோர் ஞானத்தங்கமே, பண்டாரம் ஆனானடி பரதேசம் போனானடி. எனக்கு வீடு பிடிக்கல, சோளார் விட்டுட்டேன். ஈரோட்டில் எத்தனை நாளைக்கு வாங்கி திங்கிறது? இந்த ஆளுக்கு வேலையில் காலம் காட்ட வந்துடுறாங்க, 4 நாளைக்கு திங்கலாம். பள்ளி வேலையும் போயிட்டேன், எத்தனை நாளைக்கு திங்கலாம்? 4 நாளைக்கு திங்கலாம். 5ஆம் நாள் இந்த ஆளுக்கு வேலையில் தினம் வந்துட்டாமா. சண்டையினால் வீட்டை விட்டோர் பரதேசம் போயிட்டான். சங்ககிரியில் போனப்போ அப்புறம் கடைசியாக போய் காசியில் போய் விழுந்து முடிஞ்சு போக வேண்டியதான். இப்படியே ஊருக்கு 5 நாள் இருந்துக்கிட்டு எல்லாரும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பெண்டு பிள்ளை இல்லாதவன் பிழைக்க வழி, நமக்கு கொண்டு பிள்ளையும் இல்லை, தனிக்கட்டையாக இருக்கிறான், பிழைக்கிறதுக்கு வழி சோம்பேறி பையன், வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். அப்போ பெண்டு பிள்ளை இல்லாதவன், பிழைக்க வழி தெரியாதவன். 3வது சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு புரச போட்டாட்டி இந்த வழியே வேண்டான்னு விட்டு போயிட்டான். இவன்லாம் தான் அந்த மாதிரி போவான்னு சொல்கிறார் பெரும்பகுதி. அந்த காலத்தில் அந்த மாதிரி போச்சுங்க, ஓட்டுவிட்டேன், நல்லா இருக்கிறதுக்கு ஓட்டுவிட்டு போகிறான், போக மாட்டான். அப்போ அந்த மாதிரி போனவங்க பண்டாரமானானடி பலதேசம் போனானடின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். அதனால் நீங்கள் வீட்டில் எப்படி ஏற்கனவே பழக்க வழக்கம் இருக்குதோ, தவறான பழக்கம் இருந்ததுன்னா மாற்றிக்கிங்க. நான் அது என்னதுன்னு சொல்ல வேண்டியதில் நான் சொல்ல மாட்டேன். சில இடத்துல சொல்லுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க, உங்கள் மனசாட்சியை விட சிறந்த சாட்சி எதுவுமே இல்லை, இந்த தெய்வத்தை வச்சு சத்தியம் பண்ணினா அதெல்லாம் நினச்சிருமா, ஒன்று இதாக காப்பாற்ற போகுதுனால ஒன்றும் காப்பாற்றாது. அதனால் உன்னுடைய மனசாட்சி தான் உன்னை காப்பாற்றுது. மனசு வெளியே போயிட்டா நீ கோமா ஸ்டேஜ் ஆகிடுற. அதனால் இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், இது நல்லதா கெட்டதா பார்த்துக்கன்னு நீயே பண்ணிக்க. அதனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு உயிர் இல்லாத உயிருக்கு உதவாது, கரண்ட் இல்லாத கம்பி உதவாது, கரண்ட் இருக்கிற கம்பி தான் உதவும். உயிர் இல்லாத ஜீவன் இல்லை, எல்லாமே உயிரை கொண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். சைவ சித்தாந்தம்னா விண்ணுக்கு மேலே தான் இருக்குது. சுடாத பழம் விண்ணுக்கு மேலே இருக்குது. விண் வெளி தான் விண்ணுக்கு இருக்கிற வெளி தான் சுடாத பழம். விண்ணிலிருந்து பூரா சுட்ட பழம். விண்ணு சுட்ட பழம், காற்று சுட்ட பழம், நெருப்பும் சுட்ட பழம், நீரும் சுட்ட பழம், தண்ணி சுட்ட பழம், மண்ணும் சுட்ட பழம், புல்லும் சுட்ட பழம், வண்டும் சுட்ட பழம், புழுவும் சுட்ட பழம், பரப்பனை சுட்ட பழம், நடப்பனை சுட்ட பழம், எல்லாமே சுட்ட பழம் தான். காரணம் என்னெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சுட்ட பழம்னா தத்துவத்தில் சொல்கிறது சைவம் அசைவம். அசைவங்கிறது சைவ சித்தாந்தம்னா சுடாத பழம் மேலே இருக்குது. அதனால தான் இதெல்லாம் சுட்ட பழம்னு ஊதி காட்டுறாங்க ஔவையார் மண்ணை. அப்போ அவ்வளோ ஒட்டி இருக்குது, அதெல்லாம் விலைக்கு பார்க்கணும். அப்போ தண்ணியில் 2 நாள் கழித்து பார்த்தா எவ்வளவு தான் நீங்கள் அக்வா கார்டை வச்சு ஃபில்ட்ரு பண்ணுங்கள், 3 நாள் கழித்து அந்த தண்ணி எடுத்தால் அதில் ஒரு புழு தெரியுமே தெரியாதா? தெரியும். கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறீங்க, 4 நாள் கழித்து அதை அருந்தால் அதில் புழு வருதா இல்லையா? வெண்டைக்காய் இருக்கிறீங்க புழு வருது, ஆச்சா பாவக்காய் இருக்கிறீங்க புழு வருதில்ல, அப்போ அதில் உசுர் இருக்குதில்ல, அப்போ உசுரை கொண்டு தானே சாப்பிட்றான். ஆனால் அதில் ஏன் பாவம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா எதிர்பார்த்து கேட்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கள் கறி சாப்பிடக்கூடாது, கறி மீன் முட்டை ஆகாதுன்னு சொன்னீங்களே, கறி மீன் முட்டை 3, 4வது மது, 5வது சூது. இந்த 5 பழக்கம் ஆகாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடை பிடிக்கிறது முடிக்காது உங்களுக்கு சௌரியம், நான் உத்தரவாதம் தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் இல்லை, இந்த 5ஐயும் தவிர்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். என்ன? கறி மீன் முட்டை 3, 4வது மது, 5வது சூது. சூது என்ன? மரத்துக்கடியை உட்காந்து சீட்டாடுறது, நெட்டில் ரம்மி தீட்டாடுறது, ஆத்தோரத்துலையும் குளத்தோரத்துலையும் போய் கோயில் கட்டி இந்த கோழி என்னமோ சொல்கிறாங்களே சண்டை, கோழி அது சூதாட்டம் தானே. எல்லாம் எந்த விதத்தில் குதிரைகளை கட்டுறது சூதாட்டம், கோழி மேலே கட்டுறது, குதிரை மேலே கட்டுறது, இதெல்லாம் சூதாட்டம் இல்லை. சூதாட்டத்தில் வந்துடும். அப்போ மதுவில் எல்லா மது வந்துடும், கல் சாராய பீரு பிராந்தி எல்லாம் வந்துடும். அதனால் கறி மீன் முட்டை மது சூது இந்த 5 பழக்கம் ஆகாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் காலப்போக்கில் பார்த்து மாற்றிக்கிட்டால் தான் நமக்கு நல்லா இருக்கும். அதனால் மற்றபடிக்கு இதுதான் உங்களுக்கு சரியான ரூட்டு, சரியான வழி, இறைவன் அடையிறதுக்கு உண்டான வழி இதுதான். வேறு எது எனக்கு சொல்லிக் கொடுத்த மகான்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வேறு எதாவது கேளுங்க, வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டு கேளுங்க. தாராளமாக உங்களை உருவாக்குனாங்கல்ல, அதாவது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சாகணும். உங்களுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல,
இப்போ நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி, கரெக்டான கேள்வி. நல்ல டவுட்டு. தொடக்கப்பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இப்போ காலேஜ் பற்றி கேட்காதீங்க. அடுத்த உபதேசத்துக்கு வரும்போது அதை கேளுங்க. அதுதான் அதுக்கு விளக்கம். அதில் விஷயம் இருக்குது. அது நன்மைன்னு சொல்ல மாட்டேன், தீமைன்னு சொல்ல மாட்டேன். ஏற்கனவே உங்கள் மனம் எப்படி போயிட்டு இருக்குதோ அது இருங்க. அதுக்குண்டான விளக்கம் இப்போ சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த தொடக்கப்பள்ளி படிச்சுட்டு உயர்நிலைக்கு போகிறீங்கல்ல, அப்போ நான் சொல்கிறேன். இப்போ அதை சொன்னேன்னா அதை எதுக்கிற வல்லமை உங்களுக்கு பத்தாது. நீங்கள் கேட்குறது நியாயமான வார்த்தை. அதை எதிர்த்து நிற்கிற வல்லமை உங்களுக்கு பத்தாது. அந்த சக்தி வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் இருங்க. நீங்கள் இப்போ வந்து 1 லட்ச ரூபா கடனில் இருக்கிறீங்க. இந்த 1 லட்ச ரூபா கடனை கட்டி 1 கோடி ரூபா டெபாசிட் பணத்தை வச்சுட்டிங்கன்னு வைங்க, எடுத்து நிற்கலாம். எகிரி வருமில்ல? அந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ வேண்டாம். நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கிறேன். டோன் கேர், எதை பற்றியும் கவலை இல்லை. எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எங்கள் வீட்டுக்காரி முக்கியம், எங்கள் வீட்டுக்காரி நான் முக்கியம். மற்றதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் நம்பித்தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். ஏற்கனவே எப்படி வாழ்கிறீங்களோ, என்னென்ன நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்களோ எல்லாம் கலந்துக்குங்க. காலப்போக்கில் அதை வந்து மாறிக்குவீங்க. அது மாறிக்கிறதுக்கு உண்டான அறிவு இதில் இருக்குது. நான் வந்து இப்போ மாறுன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், நீங்கள் தொடக்க கல்வியில் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் கேட்குறது நியாயம். அதுக்கு உண்டான பதில் நான் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்த 3வது உபதேசத்தில் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். மொத்தமே 3 உபதேசம் தான். 3வது உபதேசத்தில் உங்களுக்கு கிளியராக அதுக்கு விளக்கிடுறேன். உங்களுக்கு அப்போ கொஞ்சம் தைரியம் வந்துடும். ரைட், வேறு சொல்லுங்கள். வேறு என்ன டவுட்டு? இப்போ காலையில் உபதேசம் வாங்கினீங்க. நான் உபதேசம் கொடுத்ததுலையோ இறைவனை பற்றி விளக்குறதுலையோ 1 மணி நேரம் உங்களுக்கு சப்ஜெக்ட் நடத்திட்டு தான் உபதேசம் கொடுத்தேன். அந்த உபதேசத்தில் உங்களுக்கு டவுட் இருக்குதா, மூட நம்பிக்கை இருக்குதா, தெளிவு இருக்குதா? ஏதாவது தெளிவு இருக்குதா? இல்லைண்ணா ஏடா தெரியாத இடத்துக்கு வந்துட்டுமே மாட்டிக்கிட்டு மாட்டிருக்குதுன்னு ஏதாச்சும் இருக்குதா? இல்லை கரெக்டான இடத்துக்கு? சரி, மற்றவங்களோட நீங்கள் நல்லா தெளிவாக தான் சொல்கிறீங்க. சரி, நல்லா அது புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கான பாதைன்றது நமக்கு புரிஞ்சிக்க நம்ம இறைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். இறைவன் அடையிறதுக்கு உண்டான பாதை அந்த ஒன்று தான். அதை ஒன்றை தவிர நீங்கள் எங்கே போய் எப்பேற்பட்ட மகான்ட்டு உபதேசம் வாங்கினாலும் அதுதான் சுட்டி காட்டி தொட்டு காட்டணும். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு டிவியில் பார்த்து கூட இப்போ செய்கிறத நீங்கள் இதான் சொன்னாலும் ஏன் தொட்டு காட்டினா வாழையடி வேலையே தொட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு குரு, இப்போ எனக்கு ஒரு குரு தொட்டு கொடுத்தாருல்ல, குருநாதர். எனக்கு அவர் தொட்டு கொடுத்தாரு. என்னுடைய குருநாதர் அவர் தொட்டு கொடுத்தாரு. அவருக்கு ஒரு குருநாதர் தொட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட தொட்டு வாங்கினதுனால எனக்கு அவர் அனுமதி கொடுத்துருக்காரு. நீ பிறருக்கு கூட செய்யலாம், நீ ஞானாசிரியர்னு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. நான் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரேன். அப்போ எனக்கு அனுமதி கொடுத்ததுனால உங்களுக்கு தொட்டு காட்டுறோம். அப்போ வாழையடி வாழையாக வர சுட்டி காட்டுறதுங்கிறது அந்த இடம் இங்கே தான் இருக்குதுன்னு சுட்டி காட்டுறது. அதை தொட்டு காட்டுறது ஆசீர்வாதம். அதை காமிச்சாச்சு. அங்கே இருந்து நான் ஊட்ட கட்டி விட்டு காமிச்சிட்டேன். அதை குடித்தனம் பண்ணுறது உங்கள் வேலை. குடியிருக்கிறதுக்கு ஊட்ட காமிச்சிட்டேன். இந்த மனசு கண்ட இடத்துல போய் உட்காந்துச்சு. இப்போ அந்த ஒரு ஊட்டை காமிச்சு வீட்டில் உட்கார வச்சுட்டேன். அது அங்கே உட்கார மாட்டேங்குதுங்களே, வெளியே போகுதுன்னா ஏற்கனவே வெளியே வேறு வீட்டில் இருந்து பழகி இருக்குது. அதனால் அதை கொண்டாந்து இங்கே உட்கார வைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். பழகிக்கு சரியாக போயிடும். வேறு சொல்லுங்கள். வேறு உங்களுக்கு டவுட் இருக்கா? போது எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, தப்பு இல்லை. ஆன்மீகத்தை பற்றியே கேட்கணுங்கிறது இல்லை. மனசுக்குள்ளே சந்தேகம் இருந்தால் கூட கேட்டு தெளிவுபடுத்திங்க. எல்லாம் தெளிவாக இருக்குது. ரைட், திருப்பித்தீங்களா? ரைட், அதுதான் முக்கியம். கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வழிபடுற முறையை நான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்கும்போது சொல்லித் தருவேன். மற்றபடிக்கே ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு குடும்பத்தை பற்றி, கடவுளை பற்றி டவுட் இருந்தால் கேட்டுங்க. இல்லை, நான் கேட்டதுலேயே இப்போ நான் அது வரைக்கும் நடத்துனதில் புரிஞ்சிருந்தா ஓகே. சுடாத பழங்கிறது அங்கே பிறப்பு எடுக்காத இடம். அணுவே பிறப்பு எடுத்துருச்சு. பிறப்பு எடுத்துட்டாவே அதுக்கு பேர் சுட்ட பழம். சுடாத பழம் என்னன்னு தெரிஞ்சுங்க. சுடாத பழம் இருக்கக்கூடிய இடம் திருமந்திரம் சொல்கிறது. சிவம், சக்தி, நாதம், ஜோதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருமந்திரம் சொல்கிற சுடாத பழம், திருமந்திரம் சொல்கிற சுடாத பழம் சிவம், சக்தி, நாதம், ஜோதி. திருமந்திரம் சொல்கிறது இதுதான் சுடாத பழம் இருக்கக்கூடிய இடமம்மா. விண்ணிலிருந்து பூரா சுட்ட பழம் தான். விண்ணிலிருந்து சுட்ட பழம் தான். வேறு என்ன உங்களுக்கு கிளியருங்களா? இல்லை ஏதாவது டவுட் இருக்குதா? சொல்லுங்கள். வேறு என்ன கேளுங்க. ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டு மனக்கவலையோடு போகக்கூடாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இங்கிருந்து போகும்போது மன உற்சாகத்தோடு போகணும். அதுக்கு தகுந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. என்ன சந்தேகம் இருக்குதோ கேளுங்க. நமஸ்காரம். வாங்கய்யா. எங்கேருந்து வரீங்க? தருமபுரியிலேருந்து வரீங்க.
தருமபுரியிலேருந்து வரீங்க. உங்கள் பேர்? என் பேர் கந்தசாமி. கந்தசாமி. போன மாதம் வந்தீங்களா? சந்தோஷம். போன மாதம் மூச்சு பயிற்சி உபதேசம் வாங்கிட்டு போனீங்க. அது எப்படி இருக்குது? மனசுக்கு நல்லா இருக்குதுங்களா? திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி உபதேசம் வாங்கிட்டீங்களா? 2வது உபதேசம் வாங்கிட்டீங்க. சரி, இப்போ மனசில் நீங்கள் ஏதாவது ஆன்மீகத்தை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ, சமுதாயத்தை பற்றியோ, அரசியலை தவிர எது வேணாலும் கேளுங்க. குடும்பத்தை பற்றி என்ன மனசில் தோணுதோ கேளுங்க. சில பேர் வந்து குறையா குழந்தை கை கால் ஊனமா, இதனால் இது எதனால் இது மாதிரி பிறகுது, இதை யார் செஞ்சு பாவம்? பெரியவங்க செஞ்சு பாவமா? குழந்தைங்க வந்து ஊனமாக பிறக்கிறது, கை கால் குறையாக பிறக்கிறது பெரியவங்க செஞ்ச பாவமாக புண்ணியமானு கேட்குறீங்க. அது பெரியவங்க செஞ்ச பாவத்துக்கு உண்டானது தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை உருவாக்குவான் கடவுளே. நாம் முன்னோர்கள் பாவம் புண்ணி செஞ்சுருந்தா அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய நினப்பை உருவாக்குவான். ஆனால் குழந்தை பிறக்கிறது கடவுள் படைக்கிறது இல்லை, அப்பந்தான் படைக்கிறான். அம்மா வந்து வாங்கி கொடுத்து கூட கடவுள்லாம் குழந்தைய படைக்கிறது இல்லை, யாரும் படைக்கிறது இல்லை. ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும். கடவுளை ஒரு வருஷத்துக்கு ஒரு பொம்பளை போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் குழந்தை பிறக்குமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆம்பளை போய் கடவுளையே கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. 2 பேர் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குழந்தை பிறக்கிற குழந்தை நன்மையாக இருக்கிறதும் தீமையாக இருக்கிறதும், குருடாக பிறக்குது, செவிடாக பிறக்குது, திருநங்கையாக பிறக்குது அப்படின்னா அது வந்து இயற்கையாகவே வந்து பெரும்பாலும் அப்படி நடக்காது. அப்படி நடக்கிறதுக்கு என்ன பாவம் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நினப்பு தோன்றும். திருமந்திரத்தில் அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நான் இப்போ சொல்ல வேண்டியதில்லை, மறுபடியும் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிறேன். ஒரு கணவன் மனைவி நெருங்குற போது, அவங்க நெருங்குற போது அவளுடைய வலது நாசியில் மூச்சு ஓடிக்கிட்டு இருந்தால், கணவன் மனைவி நட்பு கொள்ளும் போது நெருங்குற போது வலது நாசியில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நட்பு வச்சுக்கிட்டாங்களா, பிறக்கிறதெல்லாம் ஆண் குழந்தையாக பிறக்கும். இடது நாசியில் மூக்கில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, 2லேயும் இடது நாசியில் மூக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற போது அவங்க நட்பு வச்சுக்கிட்டாங்களா, அது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தானாக மாறிக்கும். அது கணக்கு பண்ணி நீலாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த சக்தி சாதாரண மனிதனுக்கு இல்லை. இடது நாசியில் ஓடும்போது நட்பு வச்சுக்கிட்டாங்களா, கணவன் மனைவி நட்பு வச்சுக்கிட்டா, அப்போ கற்பம் தரிச்சா அது வந்து பூரா பெண் குழந்தையாக பிறக்கும். இது திருமந்திரத்தில் அந்த பாட்டு இருக்குது. வலது நாசியில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற போது அவங்க 2 பேர் தொடர்பு வச்சுக்கிட்டா அந்த குழந்தை ஆணாத்தான் பிறக்கும். இடது நாசியில் வரும்போது வச்சுக்கிட்டா அது வந்து பெண்ணாத்தான் பிறக்கும். 2 நாசியும் ஓடாத நடுநாடி ஒன்று ஓடும். மொத்தம் 3 நாடி இருக்குது. கையில் 3 நாடி இருக்குது. வாதம் பித்தம் சுலோத்தம்ங்கிறாங்கல்ல, நடுநாடியில் மூச்சு ஓடும்போது அவங்க நட்பு வச்சுக்கிட்டா அந்த குழந்தை திருநங்கையாக போயிடும், அர்த்தநாரீஸ்வரனாக போயிடும். முழுசாக ஈஸ்வரனாகவும் இருக்காது. ஈஸ்வரனா ஆண், முழுசாக சக்தியாகவும் இருக்காது. சக்தினா பெண்ணு. அர்த்தநாரினா ஆண் பாதி பெண் பாதி சேர்ந்து ஒருவருக்குள்ள கடவுளே படிச்சிருக்கிறான்ல. அந்த நடுநாடியில் ஓடும்போது கணவன் மனைவி நட்பு வச்சுக்கிட்டிங்களா அது திருநங்கையாக போயிடும். 12 வருஷத்துக்கு மேலே தான் வேலை கேட்டு, 12 வருஷம் வரைக்கும் தெரியாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் டீனேஜ்னு சொல்கிறோமில்ல, டீனுங்கிறத வந்து 13 to 19, 13, 14, 15, 16, 17, 18, 19 சொல்கிறீங்களா, 90க்கு மேலே தான் 20. அந்த 13 to அந்த டீனு தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணுறது. அந்த டீனு எல்லா வேலையும் பண்ணி பென்சிலை கடிக்க சொல்லும், சீலை கிழிக்க சொல்லும், நேரத்தில் கோலம் போட சொல்லும். அந்த 13 to 19 வயசு வரைக்கும் எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளைங்க. 20 வந்தால் தான் அது மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அப்போ அந்த 13 to 19 டீன், 13 to 19 அந்த 7 வருஷம் எங்களுக்கு பண்ணாத பாடுபடுத்தும். அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துலலாம் கடுமையான பயிற்சி கொடுத்து நல்லா வெயிட்டான பாடத்தை கொடுத்து படிக்க வச்சு அவங்களை நல்வழியில் கொண்டு போகிறது. அந்த 13 to 19 பிள்ளைங்க ஏமாந்து போனால் தான் மிஸ்டேக் ஆகிடுறது. 20 தாண்டிருச்சுன்னு வையே, அது சமாளிச்சுக்கோ. அது அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்குள்ளே போனால் சப்ஜெக்ட் டச்சாக போயிடும். நீங்கள் குழந்தைங்க ஏன் அப்படி பிறக்குதுன்னு கேட்டீங்க. அப்போ வலது நாசியில் மூக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நட்பு கணவன் மனைவி நட்பாக இருந்தால் அது ஆணாத்தான் பிறக்கும். இதுக்கெல்லாம் அத்தாச்சி திருமந்திரம் தான். எத்தனாவது பாட்டுன்னு உங்களுக்கு போகும்போது எடுத்து நான் காட்டுறேன். அந்த திருமந்திர புஸ்தகத்தில் இருக்குது, எடுத்து காட்டுறேன். இடது நாசியில் மூச்சு ஓடிட்டு இருக்கும்போது நட்பு வச்சுக்கிட்டால் அது வந்து பெண் குழந்தை பிறந்துக்கும். ஞாபகம் வச்சுக்க. நடுநாடியில் அந்த மூக்குக்கு நேராக நடுநாடியில் ஓடும்போது திருநங்கையாக பிறக்கும். அந்த பொம்பளை சரியாக மலம் கழிக்காத, 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தின்னு விட்டு சரியாக மலம் கழிக்காத இருத்து உள்ள மலம் கட்டி வச்சுருந்தாலா அது கண் இறுவி குருடாக தான் பிறக்கும். கண் இருடி குருடாக தான் குழந்தை பிறக்கும். இதெல்லாமே நம்ம மனிதனுடைய செயல்பாட்டினால் வர்றது வழியா ஆண்டவன் கொடுக்கறதும் இல்லை, பகவானும் கொடுக்கறதில்ல. நாம் கணவன் மனைவி அது உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மைண்ட் உனக்கு வேலை செய்யும். அந்த மூச்சு ஓடுற நேரத்தில் நீ தொடர்பு வச்சுருக்கிற பிறந்த குழந்தை அப்படி பிறந்துருச்சு. அது அவங்கள பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்னோர்கள் ஏதாவது அது மனிதனுடைய அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாவ பதிவு இருந்தால் தான் என்னமோ அப்படி தோன்றும். பிறக்கிற குழந்தை அப்படி இருந்தால் நாடு நல்லா வழங்குமா? எல்லாமே ஊனமுட்டு குழந்தையாக பிறந்தா நாடு விளங்குமா? இல்லை, யார் தான் வேலை செய்கிறது?
சொல்லி கோடியில் எப்படி வந்து பெண்களுக்கு லட்சத்தில் ஒருத்தர் கூட இல்லை, கோடியில் ஒருத்தர் மெச்சூரிட்டி ஆக மாட்டாங்க, மாதவிடாய் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதவிடாய் ஆகிறது அமைப்பு கிடைக்காது. ஆனால் அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்குவாங்க. அது எல்லா பெண்களுக்கும் அப்படி இருக்கிறது இல்லையில்ல. 13 to 15 வயசுக்கு வந்துடுது. வயசுக்கு வராது, 20 வயசானால் கூட வயசுக்கு வராது இருக்கிறாங்கல்ல, அந்த வயசுக்கு வராது இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பாட்டு சரி பண்ணிக்கிறோம். அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் வராது. லட்சத்தில் ஒரு பொண்ணு எப்படி திருநங்கை வருது, லட்சத்தில் 1 கோடியில் 1 திருநங்கையே பிறக்கிற மாதிரி மெச்சூரிட்டி ஆகாதவங்க பூப்படையாத பெண்களும் இருப்பாங்க. அது ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் திருநங்கை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியாது, திருநங்கைக்கு மாற்ற முடியாது. அவங்க இறப்பு வரைக்கும் அந்த அவங்களுடைய குணாதிசயம் அவங்களுக்கு வந்து அந்த பெண்கள் சாடையிலேயே தான் போய்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து மறுபடியும் ஒரு முழு ஆணாக மாற்ற முடியாது, முழு பெண்ணாகவும் மாற்ற முடியாது. அவங்க அப்படி கொஞ்சம் ரெண்டும் கலந்தா தான் இருப்பாங்க, அது மாற்ற முடியாது. அப்புறம் அதனால் வந்து குழந்தை பிறக்கிறது நம்மளுடைய நட்புனால பிறக்கிறது தான் ஒழிய வெளியே யாருனுடைய சாப்பிட்றதுனால இல்லை. நீ தொடர்பு வச்சுக்கும் போது அந்த விந்து எப்போ இறங்குச்சோ அது மழை ஜலம் கட்டி இருந்ததுன்னா அந்த குழந்தை குருடாக தான் பிறக்கும், ஊனமாக தான் பிறக்கும், காலில் மடைக்கும். அந்த குழந்தை தலைவசம் உள்ளே வளர முடியாது. அதுக்கு தான் கரெக்டாக நல்லா சாப்பிடுமா, மாசமாக இருக்கிற போது நல்லா சாப்பிடு, உடம்பை பார்த்துக்க, நல்லா மலம் கழிச்சுக்க, டெய்லி மலம் ஜலம் போகுதா பிடிக்குதான்னு ஆஸ்திரேலியா போய் செக் பண்ணிக்கிறது. அதுக்கு தான் மலமும் ஜலமும் கட்டிக்கிட்டால் கண்ணு இறுவி குழந்தை குருடாக போயிடும் பிறப்பிலேயே. அதனால் இதெல்லாம் வந்து சித்தர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் சொல்றது ஒன்றும் அதிசயம் இல்லை, சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமாம், அது அவங்களுக்கு காரணம் என்னன்னா அது அவங்களை அப்படித்தான் செய்ய சொல்லுது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி மைண்டு தான், அந்த மாதிரி நேரத்தில் தான் நட்பு வச்சுக்குவாங்க. அவங்களால மாற்ற, ஏன்னா அவங்க பாவத்தை அனுபவிக்கணுமில்ல. இப்போ ஒரு தண்டனை கிடச்சிருச்சுன்னா நீ வேணாலும் பாரு, ஒரு தண்டனை கிடச்சிருச்சா நீ யாரோ நல்லா செத்து போயிட்டான்னு சொல்கிறியா, போய் அந்த செத்து போயிட்டு தான் கஷ்டப்படுறாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். கடவுள் தப்பிச்சுக்குவான். அவன் வண்டியில் போனான்ப்பா, பஸ்ஸில் அடிபட்டு செத்து போயிட்டான். திடீர்னு நடந்துக்கிட்டு தான் மாரடைப்பு செத்து போயிட்டாங்கிறா, தானா செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்களா, சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறாங்க, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறாங்க. வண்டியில் அடிபட்டு செத்து, அந்த சாவுக்கு ஏதாவது காரணம் சொல்கிறாங்கல்ல. இல்லைன்னா அந்த சாவு இறைவி மேலே நல்லா இருந்தவனா ஆண்டவன் தூக்கிட்டான்னு சொல்லிடுவியல்ல. உன்னுடைய சாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தை உங்கள்கிட்டயே கடவுள் வச்சிருவான். அப்போ நீ அந்த குழந்தை எல்லா வீட்டுக்கு அப்படி பிறந்ததுன்னா நாடு தாங்குமா? அப்போ ஏன் அப்படி வந்து அந்த மாதிரி பிறக்குதுன்னா அந்த நம்ம பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு கடவுள் அந்த படைப்பு கொடுப்பான். அது பெரிய செல்வந்தர் ரோட்டில் கூட அப்படி பிறக்கும். செல்வந்தர்னா கரெக்டானாலும் சொல்லிட முடியுமா? அவன் தப்பு தண்டால் பண்ணியிருக்க மாட்டானா? ஏற்கனவே எத்தனை தலைமுறையில் பண்ணினதாக இருந்தாலும் அது வரும், எத்தனை தலைமுறையில் இருந்தாலும் பண்ணும். நீ புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புண்ணியம் 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு தாங்கும், அப்புறமா வேலையை காட்டும். எவ்வளோ பெரிய பணக்காரன் ஏழையும் 3 தலைமுறைக்கு மேலே நல்லா இருந்தவனும் இல்லை வாழ்ந்தவன் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் அப்படி தான் வரும். அதனால் வந்து அது வந்து நம்மளுடைய கணவன் மனைவியினுடைய தொடர்புனால் வர்ற மிஸ்டேக் தானாலேயோ அது இயற்கையினாலேயோ அது கடவுள்னால தப்பில்லை. இவங்க செய்கிற முன்னோர்கள் செஞ்ச செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய குழந்தைங்க வேலை செய்யுது. அவனுடைய அந்த மைண்டுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தை பிறக்கிறதெல்லாம். அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நல்லது தெரிஞ்சு மாற்றி பிடிச்சி கரெக்டாக ஒரு இறை வழிபாடு பண்ணிக்கிட்டு பிடிச்சிட்டு தான் அவனுக்கு நல்ல நினப்பு மாறும். நல்ல நினப்பு மாறதுக்கு தானே பிரதோஷம்லாம் வச்சுருக்கிறான். மாதத்தில் 2 பிரதோஷம் ஏன் வச்சுக்கிறான்? மாதத்தில் 2 பிரதோஷம் ஏன் வச்சுருக்கிறான்? மாதத்தில் 2 நாளைக்கு தான் நட்பு வச்சுக்கணும் கணவன் மனைவி. அதுக்கு தான் 2 பிரதோஷத்தை கோயிலில் வச்சு காட்டுறான். தின 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருஷம் 2 முறைன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க சித்தர்கள். தின 2 முறை உடம்பு குளிக்கணும், சுத்தம் பண்ணணும், மலை ஜலம் கழிச்சிட்டு காலையில் ஒருக்கா குளிச்சுக்கணும், சாயந்தரம் ஒருக்கா குளிச்சுக்கணும் உடல் தூய்மைக்கு. வாரம் 2 முறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கணும், அப்போ தான் சூடாக இருக்குது. இதெல்லாம் யாரும் செய்கிறது இல்லை இப்போ. ஆனால் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க தின 2 முறை. தின 2 முறை என்ன? காலையிலையும் குளித்து உடம்பு சுத்தமாக வச்சுருக்கணும். அழுக்கு பிடிச்ச மாதிரி அசிங்கமாக இருந்ததுன்னா அந்த அசிங்கத்தில் போய் கன்றாவியாக இருந்துட்டு சலுப்பாக இருந்துட்டு அந்த மன கஷ்டத்தோட ஆண் பெண் நட்பும் கணவன் மனைவி இதுவுமே மனசு கல்யாணம் முடிச்சிருக்கிறான், உட முடியாது, தொடர்பு வச்சுக்கணும். அந்த கஷ்டத்தில் அந்த வேண்டா வெறுப்பாக இருந்ததுன்னா அந்த குழந்தை எப்படி பிறக்கும்? அதுக்கு தான் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும். வேலைக்கு போகிற போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் குளிச்சுட்டு காமி கும்பிட்டு சுத்தமாக இருந்து அவங்க கணவன் மனைவி நட்பு வச்சுக்கிட்டா பிறக்கிற குழந்தை நல்ல அறிவியாக பிறக்கணும், அறிவியாலையோடு பிறக்கணும், நல்ல தூய்மையாக தானே போகிறோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கணவன் மனைவி அப்படி தான். அதனால தான் தின 2 முறை குளிங்கிறான். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்கிறான். தின 2, வாரம் 2. தலை சூடாக உடம்புலாம் சூடாகாது. மாதம் 2 முறைங்கிறான். மாதம் 2 முறை தான் கணவன் மனைவி தொடர்பு வச்சுக்கணும். நல்லா இருக்குதுன்னு பொழுதுனிக்கு வச்சுக்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், நோய் வந்துடும், அப்புறம் சீக்கிரமாக உடம்பு தளர்ந்து போயிடும். அதனால் மாதம் 2 முறை. வருஷம் 2 முறை வேதிக்கு சாப்பிடணும். உடம்புக்கு வருஷம் சுத்தம் பண்ணணும். வேதிக்கு சாப்பிடுவாங்கல்ல, 6 மாதத்துக்கு ஒருக்கா வயிற்றை சுத்தம் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் பெரியவங்க சொல்லிட்டு போனது. தின 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருட 2 முறை.
அது சொல்கிறேன். இதுதான் அது. வேறு என்ன சந்தேகம்? அது அந்த பாவப்பதிவு அப்படி தான். வேறு ஏதாவது ஆன்மீகத்தை பற்றி கேளுங்க. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு புரியறதுக்கு அதை பற்றி கேளுங்க. இது குடும்ப நாயம் போய்ட்டு சாதாரண நாயம் அவன் பாவ புண்ணியத்தை அனுபவிச்சு தான் தீரணும். அவன் பாவ புண்ணியத்தை அனுபவிச்சு தான் தீரணும். அதுக்கெல்லாம் எந்த கோயில் கட்டினாலும் இதெல்லாம் ஏற்றுக்க வேண்டிய சமாச்சாரம். இது கோயிலாக போய் உருளை தண்டை போட்டாலும் போக முடியாது. அதனால் ஏற்றுக்க வேண்டிய கவலை இருக்குது, தள்ளி போட வேண்டிய கவலை இருக்குது. ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு சாமியார் மடத்துக்கு போய் கேட்குறதோ, கோயிலுக்கு போய் பொங்க வைக்கிறதோ, கிடா வெட்டுறதா குருடை சரி பண்ண முடியுமா? பிறப்பால் பிறந்த மொண்டி சரி பண்ண முடியுமா? ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் ஏதாச்சும் ஆகிட்டா அந்த உடம்பு டாக்டர் சரி பண்ணுவார். பிறப்பாலேயே வந்த ஊனத்தை சரி பண்ண முடியுமா? அதை நினச்சி ஆயுள் காலம் மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டீங்கன்னா நீ வாழ முடியுமா? மனசை தேத்திக்கணும். அவங்கள வர சொல்லி கேட்டு போய் சொல்லுங்க. அப்போ ஏற்றுக்கணும். நாம் இதுதான் ஆயுள் காலம் வரைக்கும் ஏற்று தான் ஆகணும். நீ ஒரு செடி வாங்கிட்டு வந்துருக்கிற, இவர் ஒரு செடி வாங்கிட்டு வந்திருக்காரு, 2 பேரும் செடி வச்சுட்டீங்க. சின்னதாக இருக்கும்போது செடியில் தெரியல, வளர்கிற போது உன்னோட செடி பூரா ஆப்பிளாக கொட்டுது, அது பூரா அரளியாக கொட்டுது. அரளி விஷம். ஆனால் செடியாக இருக்கும்போது தெரியல, பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ அந்த அரளி செடி மாற்ற முடியுமா? அப்போ நாம் தெரியாதனமாக வச்சுட்டோம். நாம் வாங்கிட்டு வரும்போது நல்ல செடியை பார்த்து வாங்கலை. அப்போ இப்போ இந்த செடி காய்ச்சி இத்து போய் அது அழுகி போகிற வரைக்கும் அதே தான் காய்க்கும். அதுக்கு போய் டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டு எங்களுது அரளி பக்கத்து வீட்டில் ஆப்பிளாக கொட்டுது, எங்களுது ஆப்பிள் கொட்டுட்டு போனால் அரளி செடியில் எப்படி ஆப்பிள் கொட்டும்? இதுக்கு எத்தனை கோயிலுக்கு போய் அவசியம் பண்ணி என்ன பண்ணுறது? ஊருக்கே சோறாக்கி போட்டீங்கனாலும் இப்போ கிடைக்க மாறாதே. ஊருக்கே சோறாக்கி போட்டாலும் மாறாதே. அப்போ அந்த ஒரு ஊனமாக பிறந்துட்டா இது ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். அதை பார்த்து வேதனைப்படுறே இல்லை. ஏற்கனவே முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நம்ம கண்ணது பிறகு தண்டனை கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு நாள் அதை பார்க்குறப்பெல்லாம் அந்த பெற்றவங்களுக்கு வேதனை வருமில்ல. ஏன் நம்ம வயிற்றில் அப்படி பிறக்குது? நம்ம வயிற்றில் ஏன் ஊனமான குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் பிறந்திருக்குது? அப்போ அந்த குழந்தைக்கு மிஸ்டேக் இல்லை. அதை பார்க்குறப்பெல்லாம் நீ தானே வேதனைப்படுற. அதை நீ 2 தலைமுறை 3 தலைமுறை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமாம்மா. மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. அதனால் பாவ புண்ணியத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆச்சா, ஒருத்தன் ஒரு ஊருக்கு வந்திருக்கான், புதுசாக குடி வந்திருக்கான், வேற ஊர்லேருந்து குடி வந்தவன் அந்த ஊரில் கோயில் கட்டலான்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஊருக்கு நானே இப்போ இலவசமாக கோயில் கட்டிடுறாங்கிறான். 50 லட்ச ரூபாய்க்கு இலவசமாக கோயில் கட்டி கொடுத்துட்டான். இலவசம் ஊரே அவனை வாழ்த்துது. ஆச்சா, அவனுக்கு கரெக்டாக பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறான். பையனுக்கா பிள்ளைக்கா ஊர் ஊராக பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறான். துணிமணி எடுக்க போச்சு பாருங்க பிள்ளைங்க. அந்த பொண்ணு துணிமணி எடுக்க போனது, சீலை துணிமணி நகை நட்டு வாங்கிட்டு வரலான்னு போனது, வண்டி ஆக்சிடென்ட் ஆகி பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்து போச்சு. பொண்ணுக்கு 500 பவுன் போடுறேன்னு பேசி 50 லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுக்குறேன்னு மாப்பிள்ளையெல்லாம் செட் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டான். மும்மரமாக ஒரு ஊராக பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறான். பிள்ளை துணிமணி எடுத்து நகை நட்டு வாங்க போகிறப்ப காரில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சு. ஆனால் ஊரே வாழ்த்துது. 50 லட்ச ரூபாய் கோயில் கட்டி கொடுத்தானே, 1 வருஷம் தான் ஆகுது நம்ம ஊருக்கு மகராசன், 50 லட்ச ரூபாய் கோயில் கட்டி கொடுத்தானே, இப்படி ஆகி போச்சு அவன் பிள்ளைக்கு. கல்யாணம் பண்ணுற நேரத்தில் பொண்ணு அடிபட்டு செத்து போச்சு விபத்தில் அப்படின்னு. இப்போ இது என்னென்னு சொல்லுவேன்? ஊருக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்குறான். பார்த்தா பணக்காரன். அவன் ஏற்கனவே உங்கள் ஊருக்கு 1 வருஷம் தானே ஆகுது. ஏற்கனவே பணக்காரனா வந்தானல்ல, ஏற்கனவே பல குடும்பத்தை கெடுத்து பணம் சம்பாரிச்சிட்டு வந்திருக்கிறான். செய்யக்கூடாத தொழில் பற்றி சொல்ல மாட்டேன், செய்யக்கூடாத தொழில் செஞ்சு பணக்காரன் ஆகணுங்கிறதுனால கண்டபடி பணத்தை கட்டிட்டு வந்து இதில் பாவம் தொலைமான்னு நினச்சிருக்கிறான். பாவம் தொலையாது. நீ 1 கோடி ரூபாயில் கோயில் கட்டின்னு வச்சாலும் பாவத்தை கழிக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கள, ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிற போது மனதெகிரி வந்துடும். மனதெகிரி வந்திருக்கிற போது நமக்கு பிறந்தது இப்படித்தான், நாம் இந்த மாதிரி நேரத்தில் பெற்றுட்டோம், இதை நம்ம அனுபவித்து தீர்த்துக்கலாம். அரளி செடி சொன்னல, அந்த அனுபவித்து தீர்த்துக்கலாங்கிற தெகிரி உனக்கு வந்துடும். தெகிரி வந்துட்டாவே நீ வெற்றி அடைஞ்சவன் தானே. தெகிரி வந்துட்டா வெற்றி. அதனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த செயலையும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு செயலுக்கு நிகழ்ச்சி நடந்தே தீரும். ஆனால் இது எதுவுமே தெரியலன்னா பொழுதுனைக்கு சேர்ந்து போய் சாமி கேட்க போவ, அச்சா சோழி ஒட்டி பார்க்க போவ, விரதம் இருக்க போவ. நீ காலத்தை விரை பண்ணிக்கிட்டு உடம்பு நீயும் கெடுத்துக்குவ. அறிவை தெரிஞ்சுக்கிற போது ஏற்றுக்கிட்டா நீ வெற்றி அடைஞ்சது தானே. அப்போ ஆயுள் காலம் வரைக்கும் அந்த ஊனத்தை ஏற்றுத்தான் ஆகணும். அது வாழ்ந்து தான் அது கட்டையோடு தான் போகும். அப்போ ஏற்றுக்கிற போது மனசு டெய்லியும் கவலைப்பட வேண்டியது போயிடுதில்ல, அதுதான் அது. அதனால் அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. படிக்கிற குழந்தைங்க சரியா படிக்கிறது மைண்டுக்கு வரலனா கொஞ்சம் தியானம் பண்ணலாங்களா? உங்கள் கேள்வி நிறைவா? போங்க அங்கே போய் உட்காருங்க. இங்கே உட்காருங்க. நமஸ்காரம். எங்கேருந்து வரீங்க? தருமபுரி இருந்து வரீங்க. உங்கள் பேர்? மேகலா. சொல்லுங்கம்மா. எங்கள் குழந்தை 10th படிக்குது. 10th படிக்குது. அது படிக்கிறது மைண்டில் நிற்க மாட்டேங்குதான். சரி, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணால் அது மைண்டு செட் ஆகுமான்னு கேட்குறேன். தியானம் பண்ணுன்னா கண்டிப்பாக மைண்டு செட் ஆகும்.
அவன் தியானத்தில் உட்காரணும். ஏன்னா அந்த வயசு முதல்ல சின்ன வயசு, துள்ளி குதிக்கிற வயசு. அது வந்து ஓடுற பஸ்ஸில் ஏறுற வயசு. ஓடுற பஸ்ஸில் நல்லா புரிஞ்சுக்கோ, ஓடுற பஸ்ஸில் இப்போ இந்த பையன் ஓடுற பஸ்ஸில் போய் ஓடி ஏறுவான், வண்டி ஓடிட்டு ஓடி ஏறுவான். நீ நிற்கிற பஸ்ஸில் ஏறுற பஸ்ஸு, நிற்கிற பஸ்ஸில் தான் நீ ஏற முடியும். நீ ஓடுற பஸ்ஸில் ஏற முடியுமா? 60 வந்து நிற்கிற பஸ்ஸு நின்னா தான் பிடிச்சி ஏறும். ஆனால் 20 வந்து பஸ்ஸு போயிட்டு ஓடிக்கிறது. அது ஓடுற பஸ்ஸில் ஏறுற வயசு, அது நிற்கிற பஸ்ஸில் ஏறுற வயசு நீ. அப்போ அது வந்து அந்த காலத்தால் அது வந்து அப்படி தான், அது வந்து வயசு வந்து அப்படி தான் வரும் எல்லாத்துக்கும். அப்படி இருந்தால் தான் அது குழந்தைங்க உஷார். இல்லைன்னா மந்தின்னு சொல்லிடுவீங்களே, எதுவுமே படிக்கலை, சாமியார்ட்ட இருக்கிறான் கம்மனு. ஒரு மடத்தில் இருக்கிற சாமியார் மாதிரி இருந்தால் நீ என்ன சொல்லுவீங்க? இந்த பையன் எதுவுமே படிக்க மாட்டேங்குது, 4 வார்த்தை 4 பேர்த்துட்டு பேச மாட்டேங்குது, ஊமையாட்டு இருக்குன்னு சொல்லுவீங்களே, அதுக்கும் கவலைப்படுவீங்க. அப்போ என்னென்னா மைண்டில் நிற்க மாட்டேங்குதுன்னா, நிற்கிங்காட்டி தானே இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுற, நீ பணக்காரியாக தான் இருக்கிற, நல்லா இருக்கிற, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு 5 பவுனில் கொடி போட்டுக்கிற, 10 பவுனில் போடணும்னு ஆசைப்படுற. நீ நல்லா தான் இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற. அதனால தப்பு இல்லை. பையன் வந்து படிக்க வேணும்னா மைண்டு வந்து செட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சாயந்தரம் காலையில் என்னுடைய யூடியூப்லேயே வந்து அந்த எல்லோரும் செய்யலாங்கிற தாபம் ஒன்று போட்டிருப்பேன். அதை வந்து நீ அது 15 நிமிஷம் தான் போட்டிருப்பேன். 15 வயசுக்கு மேற்பட்டவங்க அதுக்கு உபதேசம் வாங்க வேண்டியதில்லை, குருநாதர்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியதில்லை. 15 வயசுக்கு மேற்பட்டவங்க அனைவரும் செய்யலான்னு போட்டிருப்பேன். அந்த தபத்தை நீங்கள் நெட்டில் ஆன் பண்ணி சாயந்தரம் கொஞ்சம் நேரம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை பண்ண சொல்லுங்கள் போதும். ஒரு வேளை பண்ண, அவன் 2 வேளை பண்ண முடியாது, அவன் மனசு வேலை செய்யாது. காலையிலேயே சாயந்தரமாக எதை 2 வேளை முடிஞ்சால் பண்ணிட்டான். ஆனால் நீங்கள் வந்து அவனை மிரட்டி பண்ண சொல்லக்கூடாது, ஆமாம். நீ பண்ணி அவனு சொல்லிவிட்டார், ஐயா சொல்லிவிட்டாருன்னு சொல்லக்கூடாது. கண்ணு ஏதோ ஒரு வேலை பண்ணு சாமி அப்படின்னு சொல்லி உட்காந்து பண்ணினீங்களா, அவன் அந்த 10 நிமிஷம் இருக்கும்போது மன அமைதி நிலைக்கு வரும். அந்த அமைதி நிலையிலேருந்து சிந்திச்சானா நல்லாயிருக்கும். பள்ளிக்கூடம் போயிட்டு வரான், வந்தோடனே கையால் மூஞ்சி கழுவிட்டு உடம்பை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு, அவனுக்கு எதாவது டீ காப்பி குடிக்கணும்னா பையனை குடிக்க சொல்லிவிட்டு 5 நிமிஷம் மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அது பண்ணுங்கன்னு 10 நிமிஷம் தான் சொல்லி அதை போட்டு பண்ண சொல்லுங்கள். பண்ணி முடிச்சுட்டு படிக்க சொல்லுங்கள். அப்படியே நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். இதெல்லாம் வந்து எந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை. நம்ம மனசை அமைதிப்படுத்தி நம்ம படிக்கிறோம். கண்ணில் இப்போ கிணத்துக்கு தண்ணிக்கு போகிற ஊரில் பொது கிணறு இருக்குது, தண்ணி மோக்க போகிற குடத்தில் வந்து அலசி விட்டு தண்ணி கழுவி பணிப்பாங்களே ஊர் கிணத்துல. அந்த குடத்தில் கும்மி அந்த குடத்தை அண்டாவை கழுவிட்டு, அதுலேயே நீ அண்டாவை கொண்டு ஊர் கிணத்துல தண்ணி மோக்க போவ கேள்விப்பட்டிருப்பேன். நான்லாம் பார்த்துருக்கிறேன், போயிருக்கிறேன். எங்கள் அம்மா சின்ன பையனில் கூட்டி போயிருக்குது. நீங்கள் போனீங்களா இல்லையா? ஊருக்கு பொது கிணறுன்னு இருக்கும், அது படி விட்டு இறங்கி போய் போட்டு வருவாங்க. குளிக்கிறது கூட போவாங்கல்ல கந்தசாமி. அந்த கிணத்துல நீ அண்டாவை கழுவுற போது கையில் ரிங்கு கலந்து வந்துருச்சு. அப்போ நீ அந்த ரிங்கு கடன்னு 5-6 படி போயிடுச்சு. தொடர்ந்து தண்ணி மோண்டுக்கிட்டே இருக்காங்க, அலையடிச்சிக்கிட்டே இருக்குது. நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற. ஐயோ வீட்டில் போனால் அம்மா வேறு கத்துமே, மோதிரம் கலந்து வந்துருச்சேன்னு. ஒன்று ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா, அடியே எல்லாம் தண்ணி மோண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கடி, நீ வந்து பார்த்தா கிடைக்காது, இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு மேலேயே. அப்போ வந்து எல்லாம் தண்ணி மோண்டு நிறுத்திட்டு போயிடுவாங்க. அப்போ தண்ணி தெளிஞ்சிரும். தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு வந்து கண்ணாடியாட்ட தெரியும். அது எத்தனாவது படியில் இருக்குதுன்னு அப்போ நீ அலங்காமல் எடுத்துக்கலாம். இப்போ நீ தொலைவனா மேலும் மேலும் கீழே ஓடி போயிடும், அது உள்ளே போயிடும், ஆழத்துக்கு போயிடும். கம்முன்னு தொலைவாத, அலசாத, தண்ணி அலசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெளிஞ்சிருக்கிறப்போ தெரியுமல்ல. அப்போ ஏற்கனவே வந்து நல்ல செயல் கெட்ட செயல் பதிவு பண்ணது இந்த உடம்பு தான். இப்போ மறுபடியும் அதே உடம்புல தான், அந்த உடம்பு வச்சு தான். அப்போ அண்டா தண்ணி கழுவி ஊற்றுறது அந்த கிணத்துலையே தான் ஊற்றுறீங்க. மறுபடியும் தண்ணி ஒரு கும்மி அதுலேயே தான் தண்ணியை எடுத்துகிட்டு வரீங்க, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கெட்ட எண்ணமும் நமக்கு தேவையில்லாத உற்பத்தியானது இந்த உடம்புல தான். இப்போ அது தேவையில்லை, நல்ல எண்ணத்தை போடுறோம், புதுசாக பதிவாகிக்குது. அப்போ நீங்கள் படிக்கலைன்னா கூட அவனுக்கு மைண்டு வந்து 10 நிமிஷம் சாந்தமாக அதை போட்டு கேசட்டு போட்டு கேட்டுட்டு அமைதிப்படுத்திட்டு படிக்கிற போது அவனுக்கு நல்லது வந்துடும். பழைய எண்ணங்கள் வெளியேறிடும். அப்போ வந்து பழைய நினப்பெல்லாம் வராது, பையன் படிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ 2 GB வச்சுருக்கிறீங்க செல்ஃபோனில், தேவையில்லாத பாட்டெல்லாம் இருக்குது, அசிங்கமாக இருக்குது. இதில் கந்தர சஷ்டி போடலாம், சுப்பிரபாதம் போடலான்னு நினைக்கிற. அந்த 2 GB காலி பண்ணால் தானே போட முடியும். அப்போ என்ன பண்ணுற, அப்போ அதை எந்த மிஷினில் போட்டியோ அந்த மிஷினில் போட்டு அந்த பழசு தேவையில்லாத டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு புதுசெல்லாம் பதிவு பண்ணுறேன். இப்போ புதுசு பாடுமில்ல, அதை 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது மனிதனால் கண்டுபிடிச்சது, இந்த உடம்பு இறைவனால் கண்டுபிடிச்சது. இறைவன் வந்து தண்டனை கொடுக்காத போக மாட்டான். அது 5 நிமிஷத்தில் அழிச்சிடலாம். ஜிபியில் இருக்கிறது, இதில் இருக்கிறது அழிக்க முடியாது, கருமையத்தில் இருக்கிறது அழிக்க முடியாது. அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும். அப்போ அனுபவிச்சு தீர்க்கிற போது நம்ம ஏற்றுக்கிறோம். அதுதான். அதனால் நீங்கள் அந்த தவத்தை பண்ண சொல்லுங்கள், பையன் படிப்பான். வேற என்ன கேட்குறீங்க? சித்தி வந்து சித்தப்பா அடிச்சு இறந்துட்டாங்க. சரி. அவங்க வந்து இந்த காரியெல்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் செய்யல. சரி. அது ஏதாச்சும் திதி கொடுக்கலாமான்னு இப்ப கேக்குறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம் வரலாமா, அது செஞ்சா சரியாயிடுமா அப்படின்னு கேட்க சொன்னாங்க. திதி கொடுக்கறதுங்கிறது வந்து அதனுடைய விவரத்தை அதிகமாக சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு தொழில் சமாச்சாரம்.
அது வந்து நம்பி ஒருத்தர் பிழைக்கிறாங்க, சில பேர் பிழைக்கிறாங்க. திதி கொடுக்கறதுனால ஒருத்தர் பணக்காரனாவான், திதி கொடுத்தனால பாவம் கழிஞ்சிருமுன்னா நாடு முழுவதும் இத்தனை திதி நடக்காது. நாளுக்கு நாள் விஷயத்தை கேட்டு சனங்க எச்சாத்தான் கும்மிதான் ஒழிஞ்சு ஆற்றுல மாகாளி அமாவாசைன்னு போகிறான், ஆடி அமாவாசைன்னு போகிறான், போயிட்டு தான் இருக்கிறான். வருஷம் வீட்டில் சந்தோஷம் வந்துருச்சா? பார்த்துக்கிட்டு இருக்கிறிய 18 ஆடி 18 தவறாத குளிக்க போகிறான், திதி தவறாத மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறான். யார் வீட்டில் செல்வாக்கு வந்துருச்சு, யார் சிறப்பாக இருக்கிறா, திறந்து கொடுக்குறோன்னு கேளுங்க. அப்போ நீ கொடுத்துருந்தா போயிருக்கணுமில்ல. திதி கொடுத்துக்கிறன்னா அதை அறியாமல் செய்யறது. ஆச்சா, இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா இல்லாத நீ வருவியா? உங்கள் அப்பா அம்மா இல்லாத நீ வருவியா? வருவ. திதிங்கிறது என்ன? ஒருத்தர் இல்லை இறந்து போயிட்டாங்கன்னு திதி கொடுக்குறங்கிற. அப்போ உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நீ திதி கொடுக்க, நீங்கள் அப்பா அம்மாவை கும்பிடு. அப்பா அம்மாவை கும்பிடலின்னா நரகத்துக்கு போயிடுவேன். தாய் தந்தையரை கும்பிடாதவன், தாய் தந்தையரை மதிக்காதவன், அவனுக்கு நரகம் நரகம் நரகம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தாய் தந்தையரை கஷ்டப்பட விடக்கூடாது. இந்த உடம்பை கொடுத்துவோ. இப்போ இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் அந்த புருஷனை அனுபவிக்கிறேன். இந்த உடம்பு இருக்கிறதுனால புருஷனை அனுபவிக்கிறேன். உடம்பு இருக்கிறதுனால புள்ள பெற்றுக்கிட்டேன். அப்போ இந்த உடம்பு கொடுத்தது தானே முக்கியம். 2வது தானே புருஷன், 3வது தானே பிள்ளை. அப்போ தாய் தந்தையரை மறக்கக்கூடாது. ஆனால் திவசம் ஒன்று கும்பிடக்கூடாது. ஏன் திவசம்? நீ தாய் அம்மா மேலே வருஷம் இருக்கா அவங்க நினைவுனால 1000 பேத்துக்கு சோறாக்கி போடு, இல்லாதவங்களுக்கு 10 பேர் துணிமணி வாங்கி கொடு. அப்போ நீ வந்து திவசம் கும்பிட்ற அப்படின்னா நீ தான் கும்பிட்ற, உங்கள் அம்மா வந்து கும்பிட போகிறதில்ல, அது இறந்து போயிடுச்சு. இறந்தவங்களுக்கு தானே கும்பிட்றாங்க. இறந்தவங்க கும்பிட வர்றாங்களா? வரல. இருக்கிறவன் தான் கும்பிட்றான். அப்போ இருக்கிறவன் யார்? அன்னைக்கே போன மாதம் ஒன்று சொல்லியிருக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன? திருவெங்கட. அம்மா பேர் திருவெங்கட மாரியம்மா. 2 பேரும் மேனகாக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா? இந்த 2 பேரும் ஒன்று சேராத மேனகா பிறப்பாளா? அப்போ மேனகா போய் வந்து அப்பா அம்மாளுக்குன்னு கொடுத்தா உனக்கு நீயே கொடுத்துக்கிற. திதி யாருக்கு கொடுத்துக்கிற? உனக்கு நீயே கொடுத்துக்கிற. உங்கள் அப்பா அம்மாளுக்கு கொடுக்கல. உங்கள் அப்பா அம்மா தான் நீ இருக்கிறியப்பா. இப்போ வீரப்பன் தாயமாக இருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா. வீரப்பனும் தாயமால் இல்லைன்னா இந்த உடம்பு எப்படி இருக்கும்? அப்போ வீரப்பனுக்கு தாயமாளுக்கு நான் போய் திதி கொடுக்குறேன்னு போனால் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். நான் சொல்கிறது நல்லா விளங்குதா? அறிவுபூர்வமாக விரியுதா இல்லையா? திதி கொடுக்கறது, ஆற்றுல முழுவுறது உனக்கு நீயே தான் கொடுத்துக்கிற. அப்போ நீ திதி கொடுத்தீங்கன்னா எப்படி நல்லா இருப்ப? கஷ்டம் தானே படுவ. அதுக்காக அப்பா அம்மா திதி கொடுக்கலாம் அப்பா அம்மா நினைக்கூடாதுன்னு சொல்கிறியா? அது தப்பு. தினமும் 1000 பேத்துக்கு சோறாக்கி போடு. எங்கள் அப்பா அம்மா பேரில் போடுறேன்னு சொல்லு. வருஷம் கண்டா அவங்க பிறந்த நாள், இறந்த நாள், அவங்க நினைவு நாள் வருதா, நினைவு நாளுக்கு 10 பேத்துக்கு சோறாக்கி போடு. 10 பேத்துக்கு வெயிட் சீட்டை எழுத்து கொடு. ஒரு அனாதாசிரமத்தில் போய் ஒரு நாள் சோத்துக்கு பணம் கட்டு. திதி கொடுக்காத. திதி கொடுத்தீங்கன்னா உனக்கு நீயே கொடுத்துக்கிற. இப்போ நான் சொல்கிறது நல்லா விளக்குச்சா இல்லையா? அவ்வளோதான். அதனால் வந்து திதி கொடுக்க, அந்த திதி கொடுக்கறது பிடிக்கிறது, செத்து போயிட்டாங்கன்னு செய்கிறதெல்லாம் அது இவங்களுடைய பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க எவ்வளோ சித்திரவதைப்பட்டு எண்ணிருப்பாங்க. ஒரு வீட்டில் தவறி போகிறது இயற்கை. அதாவது கணவன் மனைவி சேர்ந்தா எத்தனையோ மகான்கள், பெரிய ஆளுங்களுக்கு, பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் கூட மனைவி தவறி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணு தவறி போய் கல்யாணம் பண்ணி பிழைக்கிறது இயற்கமாக. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது காரணமாக இருந்தால் அவன் நரக வேதனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக அதில் தப்ப முடியாது. அது இயற்கையாக நோய்வாய்ப்பட்டோ தற்செயல் விபத்துலையோ ஒரு குழந்தை பிறக்கும்போது முடியாதே கிடையாது. இயற்கையாக ஒரு பொண்ணு நார்மலாக அதுக்கு வயசு ஆயுசே அவ்வளவு தான் கொடுத்துட்றான். சில பேர்த்த பிறந்தோன்னையுமே கொடுத்துட்றான். அதனால் கொடுத்துட்றான். அது என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நல்லா நார்மலாக இருந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த இறப்புக்கு இவங்க தான் காரணம்னா அது அவங்கள சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்குதான்ப்பா கேட்குறேன். இப்போ வந்து அவங்க அடிச்சு கொண்டதுனால அவங்க குடும்பத்தை அப்படியே அண்ணன் தம்பிங்க குடும்பத்தை எல்லாம் அப்படியே பாதிக்குமா? அப்படிலாம் பாதிக்காது. இப்போ நீ ஒன்வேல போயிட்ட, அவர் நேராக போகிறாரு, போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், உனக்கு ஃபைன் போடுவானா அவனுக்கு போடுவாரா? யார்? அவருக்கு எதுக்கு போடுறான்? அதாவது யார் ரூட் மாறி போனவங்களுக்கு தானே ஃபைன் போடுவான். ஹெல்மெட் போட்டு போகணுங்க ரூல்ஸு. அவர் ஹெல்மெட் போட்டு போகிறார், ஜம்முன்னு போயிட்டே இருக்கிறாரு. நீ ஹெல்மெட் இல்லாத போகிற ஒன்று தான் நிறுத்துவான். அதனால் அவரோட 10 பேர் பிறந்திருக்கிறாங்க, 10 பேர் வந்து பணம் கட்டுன்னு சொல்கிறானா? தண்டனை ஒருத்தருக்கு தானே கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் 10 பேர் பிறந்திருந்தாலும் 10 பேத்துக்குலாம் தண்டனை கிடைக்காது. அதனால் வந்து அப்படிலாம் கிடைக்காது. அவங்க தப்பு பண்ணியிருந்தால் அந்த தப்புக்கு உண்டான தண்டனை கிடைச்சே தீரும், அனுபவிச்சு தான் தீர்க்கணும். ஆனால் அதுக்காக நம்ம அந்த அனுபவிச்சு தான் தீர்த்தான்னு சொன்னால் அவங்க மனசு பொக்குன்னு போயிடும். ஏன்னா நாமளே துன்பத்தில் இருக்கிறமே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சு மனசு மாற்றிக்குவோம். நாம் இனிமேல் நல்லது செய்யலாம். அப்போ நல்லது செய்கிற போது என்னென்னா எல்லாம் வாழ்த்துவாங்க. இப்போ ஏற்கனவே என்ன பண்ணுறாங்கன்னா அவன் கெட்டவன் பேர் வாங்கிட்டான். கெட்டவன் வாங்கினதுனால ஊர் பூரா அவனை தூத்துது.
இவன் சரியில்லை, இவனாலேயே அவங்க வீட்டுக்காரி போயிடுச்சு, அல்லது பொண்டாட்டி சரியில்லாத புருஷன் போயிட்டா கூட இவனாலேயே, இந்த பொம்பளையினாலேயே என் புருஷன் நல்லா இருக்கிறவங்க செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த பொம்பளையை பூரா பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த பேச்சை மாற்ற முடியாது. அது மறையிறதுனா அதுக்கப்புறம் வைராக்கியமாக வாழணும். தப்பு நடந்து போச்சு, வைராக்கியமாக வாழ்ந்து யார் ஊரில் என்ன பேசினாலும் பிடிச்சாலும் காதில் வாங்கிக்காத இவன் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தானா மறுபடியும் ஊரே வாழ்த்த ஆரம்பிச்சிடும். இப்போ மகராசன் ஆள் இருக்கிற இடம் தெரியலப்பா, அம்பாட்டுக்கு போகிறான் வர்றான் தொழில் செய்கிறான் கச்சிதமாக இருக்கிறான். அவன் இருந்ததுக்கு இப்போ ஆளே மாறிட்டான். எவ்வளோ ஆண்டவன் இனிமேலாவது அவனை நல்லா வச்சுருக்கிட்டோம், ஆண்டவன் இனிமேலாவது அவனை நல்லா வச்சுருக்கிட்டுன்னு ஊரில் சொல்கிறாங்க பாரு. அந்த ஊரில் 4 வார்த்தை வரும்போது இவனுக்கு மாறும். அது மற்றபடிக்கு அவசியம் பண்ணுறதில் உருளை தண்ணம் போகிறதெல்லாம் கிடைக்காது, அதுலாம் கிடைக்காது, அதுலாம் ஒன்றும் கிடைக்காது. மேலும் துன்பம் தான் வரும். அதில் இவன் மைண்டு மாறணும், மைண்டு மாற்றிக்கிட்டானா வந்துடும். அதனால் ஒரு பாவம் எல்லாத்தையும் கேட்காது. அந்த யார் சம்மந்தமான அவனுக்கு தான் சிரமத்தை கொடுக்க, அவன் மைண்டு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்ல அறிவு தெரிஞ்சு விளக்கம் தெரிஞ்சு வர்றபோது நாம் இனிமேல் நல்ல காரியம் செய்யணும். இப்போ ஏற்கனவே தெரிஞ்சே தெரியாது 2 ஒரு தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு. தப்பு இது மனிதனாக பிறந்தும் மகான்லேருந்து மனிதன் வரைக்கும் தப்பு பண்ணவங்க தான். தப்பு பண்ணாத மகானும் இல்லை. தப்பு பண்ணலின்னா அவனுக்கு பிறப்பே இல்லையே. தப்பு பண்ணாதவனுக்கு எதுக்கு பிறப்பு எடுக்குது? அவன் அப்படியே கடைசி பிறப்பாக போயிடும். அதனால் அது சரியாக போயிடும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்கள நினச்சி மற்ற குடும்பத்துக்காரரை ஃபீல் பண்ணிக்காதீங்க. தைரியமாக இருக்கு சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது, அதெல்லாம் பாதிக்காது. வேற என்ன வேணும்? தியானம் பண்றதுனால எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பார்த்து நானும் தியானம் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. தாராளமா பண்ணலாம், உபதேசம் வாங்காத தியானம் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு எத்தனை விஷயம் சொல்லிக் கொடுத்த காலையில் என்னென்ன பண்ணினேன், இத்தனை சமாச்சாரம் இதெல்லாம் செஞ்சா தான் அந்த முறை. நான் என்னென்ன கொடுத்தேன் உங்களுக்கு? அதனால் 5 விதமான விஷயத்தை காமிச்சினல. இதெல்லாம் எப்படி அவங்க தியானம் பண்ணும்போது அது அப்படி மிஸ்டேக்காக போயிடும். ஒரு குரு இல்லாத தியானம் பண்ணக்கூடாது. ஒரு குரு இல்லாத இப்போ எனக்கு அவர் அனுமதி கொடுத்துருக்காரு, எனக்கு சொல்லி நான் ஆசிரியர்னு சொல்லி கொடுன்னு ஒரு அனுமதி எனக்கு எங்கள் வீட்டுக்காரிக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அந்த மகான் கொடுத்ததுனால நாங்கள் எல்லாம் ஒரு 10-15 வருஷம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு 10-15 வருஷம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த நெட்டில் நான் போட்டுக்கிறத பார்த்துட்டு அவங்க பண்ணக்கூடாது. நேரில் உபதேசம் வாங்கிட்டு போய் பண்ண சொல்லுங்கள். உபதேசம் வாங்காத பண்ணுறதாவும் ஒன்று போட்டிருக்கிற பாருங்க, பொதுவாக எல்லாம் கேட்குறாங்கன்னு அதை பண்ண சொல்லுங்கள். அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். உபதேசம் வாங்கி பண்ணுறதுன்னா இங்கே வர சொல்லுங்கள். நீங்கள் வரும்போது கூப்பிட்டு வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு போகட்டும், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, மற்றபடிக்கு வேற என்ன விசேஷம்? பிரச்சனை வராதுமா, பெரிய நோய் தாக்காது, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளமோ லஞ்சு ப்ராப்ளமோ ஆயுள் காலம் முழுவதும் வராது இந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கு உத்தரவாதம் என்னுடைய மகான் குருநாதன் எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு உத்தரவாதம், ஆனால் பண்ணணும். கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வராது. சோத்தை தட்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் பசி ஆறாது. தண்ணி பக்கெட்டில் இருந்ததுன்னா உடம்பு தூய்மையாகாது. பீராவில் துணி இருந்ததுன்னா உடம்பு அழகாக இருக்காது. அப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டா உடம்பு சுத்தாகும். சோத்து தட்டில் இருக்கிற சோத்தை சாப்பிட்டா வயிறு பசியாரும். பீராட்டில் இருக்கிற துணி எடுத்து மாற்றினா வரும். இந்த காரியத்தை பூரா மகான் செய்ய முடியாது. ஆனால் செய்ய முடியுமா? இந்த 3 இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறது அவங்களுடைய வேலை. மகான்கள் இதை வேறு இப்போ அந்த இடத்துல தண்ணி இருக்குது குளிச்சுக்கா, இதை வேறு உணவு இருக்குது சாப்பிட்டுக்கா, இந்த அங்கே துணி இருக்குது எடுத்து போட்டுக்கா. இதை எப்படி செய்ய முடியும்? அப்போ உன்னுடைய உடலுக்கு நீ தான் குளிக்கணும், உன்னுடைய குடலுக்கு நீ தான் சாப்பிடணும், உன்னுடைய உடம்புக்கு நீ தான் உடை போட்டுக்கணும். இது தெரியுதில்ல சாதாரணமா? அப்போ அவங்க பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் இந்த சாமி கும்பிட்டு வர்றதில்ல. அக்கா நீ கோயிலுக்கு போறியா, இந்த எங்கள் பையன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அந்த அர்ச்சனை பண்ணிட்டு அவன் பண்ணுற அர்ச்சனை பையனுக்கு சேருமா? அப்படி எத்தனாயிரம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அப்படியா? அதனால தான் தியான லைனுக்கு யாரும் வர்றது இல்லைன்னா, இது 1 கோடி பேர் சாமி கும்பிட போனால் ஒருத்தன் தான் தியானத்துக்கு வருவான். இது சித்தர்களுடைய வாக்கு. எத்தனை பேர்? 1 கோடி பேர். 1 கோடி பேர் சாமி கும்பிட போனால் தியானம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் தான் வருவான் உயிர் வழிபாட்டுக்கு. சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. அப்போ நீங்கள் கோடியில் ஒருத்தராக வந்திருக்கிறீங்க. தருமபுரியில் எவ்வளோ தூரம் வெடிக்கால புறப்பட்டு ட்ரெயின் ஏறி அங்கேருந்து அதை தெரிஞ்சுக்கணும் நெட்டை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்களா? இப்போ தொடர்ந்து 2-3 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்காட்டி தானே வர்றீங்க. சண்டை வரக்கூடாது, சண்டையே வரக்கூடாது. சண்டை வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டையே பண்ணிக்கக்கூடாது. அனுசரித்து போகணும். புருஷன் பொண்டாட்டி சண்டை பண்ணிக்கவே கூடாது. அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கணவன் மனைவி, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பா அம்மா ஆயிட்டீங்க. இப்போ நீங்கள் சிவசக்தி ஆகிட்டீங்க. அவர் கல்யாணம் முடிக்காததுக்கு முன்னாடி மணிகண்டனாக இருந்தார். இப்போ கல்யாணம் முடிச்சு முருகன் ஆகிட்டார். இப்போ பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் சிவசக்தி பார்வதி ஆகிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. கல்யாணம் முடிக்காததுக்கு முன்னாடி மணிகண்டன், கல்யாணம் முடிச்சிட்டார், முருகன் ஆகிட்டார். இப்போ முருகனுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்தா பிள்ளையுடைய அப்பா அம்மா யார்? சிவசக்தி. அப்போ சிவசக்தி உலகத்தையே ஆள்றவங்க. சண்டை போட்டுக்கலாமா? போடக்கூடாது. அதனால் சண்டை அன்பும் கருணையுமா இருங்க. மனைவி சொல்கிறத கேளு. உங்கள் மனைவி சொல்கிறத கேட்டீங்கன்னா நீ தியானம் பண்ண வேண்டியதே கூட இல்லை. தியானம் பண்ணணுங்கிறதே இல்லை. ஏன்னா அவள் மன குளிரும்.
உலகமே எதிர்த்தாலும் என்னுடைய கணவர் என்னை நல்லா வச்சுருக்காரு, என்னுடைய கணவர் எனக்கு எந்த குறையும் வைக்கலின்னு அவள் மனசில் அவள் என்றைக்கு அந்த நினைப்போட நினச்சி உள்ளே படுத்து நல்லா தூங்குறாளா, உனக்கு எங்கே போனேனாலும் வெற்றி கிடைக்கும். அவள் வாடி கிடந்து அசிங்கமாக இருந்து நல்ல துணிமணி கூட இல்லாத ஊர் உலகத்தில் 4 பேர் போன இவள் கல்யாணம் பண்ணி என்ன பணத்தை கண்டா, அந்த ஆளை கட்டி என்ன பிரயோஜனம் கண்டா, ஒரு நல்ல துணி உண்டா நல்ல உணவு உண்டான்னு ஒருத்தர் சொன்னானா, அந்த மாதிரி மனைவி வச்சுருந்தமா அவன் துன்பத்தான் படுவான். நீ நல்லா வச்சுருந்தீன்னா கடவுள் இந்த பொண்ணுனுடைய எண்ணமே உன்னை உயர்த்தும், ஆட்டோமேட்டிக்காக உயர்த்தும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. இப்ப இந்த தியானத்துக்கு வந்த பின்னாடி எங்க குடும்பம் நல்லா இருக்கு. சந்தோஷம். இதை தொடர்ந்து கடைப்பிடிங்க. இங்கே ஒன்றும் இங்கே எந்திர மந்திரம் கட்டுறதில்ல, காசு பணம் பிடுங்குறதில்ல. நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்கிறோம். அறிவுபூர்வமாக சொல்கிறோம். அறிவினுடைய தெளிவு, அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம். அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம். வேற ஒன்றும் ஆன்மீகங்கிறது பெரிய அதிசயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறிவில் இது இல்லைன்னு மூட நம்பிக்கையிலிருந்து இப்போ எப்படி அந்த நீங்கள் தேவசம் கும்பிட்றத கேட்டீங்க, இப்போ நான் சொன்னது விளக்கம் கரெக்டு தானே? அப்படின்னா அப்பனை தேவசம் கும்பிடக்கூடாதுன்னா அப்பனை கும்பிடக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. அதான் சொல்லிட்டு நான் 1000 பேருக்கு சோறாக்கி போடு, 1000 பேர் துணி எடுத்து கொடு. நீ போய் ஆற்றுல உங்கள் அப்பா அம்மா நினச்சி கொள்ளுவனா உனக்கு நீயே தேவசம் கொண்டுக்கிற, அப்புறம் எப்படி நல்லா இருப்ப? அதனால தான் வருஷம் தேவசம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், வருஷம் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். எத்தனை ஏழை பாலை போய் தேவசம் கும்பிடுறது கருணையை ஒன்றையும் வாங்கி, ஆனால் நல்லா இருக்குதா? துன்பம் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. துன்பத்தில் தான் இங்கே மீள்லையே. 10 வருஷம் 15 வருஷம் அதே துன்பத்தில் தான் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு 1000 ரூபா வீட்லேருந்து 2000 வீட்டு வாடகை கூட போக முடியலையே, 2000 வீட்லேருந்து 5000 வீட்டுக்கு கூட போக முடியலையே, 5000 வீட்லேருந்து ஒரு இடம் கூட வாங்க முடியலையே, தனக்குன்னு ஒரு இடம். ஆனால் துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறான், இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். காரணம் அறிவு அறியாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஓட்டமானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி எல்லாம் விரைந்தான் ஆகும். அறிவு அறிஞ்சிக்கணும். இப்போ அறிவு அறிகிற இடத்துக்கு வந்துட்டீங்க, சொல்லக்கூடிய அறிவை தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்லலை, நான் ஒரு மைக்கு வான்காந்தத்திலேருந்து வருது, அதை வாங்கி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். சந்தோஷம். வேறு என்ன கேட்குறீங்க? போதுங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.